நான் தான் கம்மியாக சொல்லியிருக்கிறேன். 42 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க. அநேக இடங்களில் பாடல் ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. எல்லாரும் ஒரு விஷயாக அருமையான அண்ணனை வரவேற்கும் போது கரங்களை தட்டலாமா? நல்ல ஜோராக ஒரு கரங்களை தட்டிடலாமே. அவங்களை கனப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்து மகிமைக்காக அவங்களுடைய கரங்களில் கொடுக்கலாம். இப்பொழுதும் அருமையான கர்த்தருடைய தேவதாசனை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள கனப்படுத்தலாமா? ஆண்டவருடைய நாம மகிமைக்கு அடுத்து 1 மணி நேரம் அவங்க தான் எடுத்துக்க போறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அலையிலேயே சொல்லுவோம். நல்லா 2 கையை ஜோரா 2 கை நல்லா உற்சாகமா கையில தட்டுவோம். ஹல்லேலூயா. உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த உலகமே கொண்டாடுற ஒரு பண்டிகைன்னு சொன்னா அது கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். ஹல்லேலூயா. இது வந்து பாருங்க, எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற ஒரு பண்டிகை இது. இந்த பண்டிகையில் என்னை அடித்த என்னுடைய அன்பு போதகர் ராஜாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான அம்மாவுக்கு நன்றி, பாசம்மாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். திருச்சபை மக்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல நம்முடைய தலைமை போதவராக இருக்கிற பாஸ்டர் ஹென்றி ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவரோடு இணைந்து பணி செய்கிற ஊழியருக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாய் நம் மத்தியிலே அன்பு ராஜாவுடைய டியர் ஃப்ரெண்டுங்க அவங்க வந்திருப்பது பத்மநாபன், அப்பு, ராஜ். இவங்க 3 பேரும் பிதா குமாரன் பரிசுத்த நாம மாதிரி 3 பேரும் அவருக்கு டியர் ஃப்ரெண்டு. அவங்கள இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க 3 பேரும் சுகமா இருப்பீங்க. இது எல்லாரும் வாழ்த்துற வாழ்த்து இல்லை. நிறைய பேர் உங்ககிட்ட காசு இருந்தால் தலைவர் வாழ்கன்னுவாங்க, பத்மநாபன் வாழ்கன்னுவாங்க. ஒன்றும் இல்லை, பத்மநாபன் ஒழுகன்னுவாங்க. ஆனால் ஏசப்பா வார்த்தை அப்படின்னா உங்களை வாழ்த்துது. இந்த குடுகுடுக்கார் வருவோம் பார்த்தீங்களா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு அவன் கூட்டாண்ட. அவன் காலம் நல்லா தான் நம்ம கூட்டாண்ட வந்துக்கிறான். நீ அவனுக்கு குட்டன்னு வச்சுக்க, அவன் கெட்ட காலம் வீட்டுக்குள்ள வந்துடும். உன் நல்ல காலம் அவன் வீட்டுக்கு போயிடும். ஆனால் இப்போ 3 பேரும் நல்ல காலமாக வந்துக்கிறீங்க. இங்கே ராஜா வீட்டுக்கு வந்த இயேசு உங்க 3 பேர் வீட்டுக்கும் வருவார். கைகளை தட்டி அலையில சொல்லுவார். பாருங்க, ஒரு ஒன்னே சில என்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட்டே வேணும். நான் சாதாரண ஆள் கிடையாது, என்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வேணும். அப்படிப்பட்டு நான் இங்கே வந்துக்கிற காரணம் என்னன்னா, அருமையான அன்பு மகன் மேலே நான் வச்ச அன்பு, நம்ம ராஜா மேலே வச்ச அன்பு, பாச என்றைய மேலே வச்ச அன்பு. அதனால தான் நான் இவ்வளவு வந்துக்கிறேன். ஏன்னா நான் போன வருஷமா வந்துட்டேன், இந்த வருஷமா நீங்க தான் வரணும்னாங்க. அது சரி, நான் வரேன்ப்பா அப்படின்னு. ஆனால் நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த 3 பேர் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கை கழுத்துட்டு நீங்க 3 பேர் முகாந்தரம் உண்டு. முகாந்தரம் இல்லாத யாரும் வரமாட்டாங்க. ஏன் ராஜா, கிறிஸ்டின் மீட்டிங் தானே, அதெல்லாம் நீ கிறிஸ்டின். இது கிறிஸ்டின் கிடையாது. இது நிறைய பேர் டின்னு நினைச்சுக்கிறாங்க. கிறிஸ்டின் இது கிறிஸ்டின் இல்ல. உங்களுக்குள்ள கிறிஸ்து உங்களுக்குள்ள வர போறார். கைத்தட்டு கிறிஸ்து. அதனால நீங்க நினைக்கிறீங்க, நீங்க 3 பேர் தான் நான் இன்னைக்கு பேச போறேன். நீங்க நினைக்கிறீங்க ராபர்ட் என் நல்லவனுக்கிற பக்கா பொறுக்கி போய் நான். ஏன்னா இப்போதான் வெள்ளை சட்டை போட்டுக்கிறேன். பொறுக்கி கேடு பொறுக்கி பயங்கர கெஞ்சு அடிப்பேன், சருக்கு அடிப்பேன், சம்சாத் அடிப்பேன், மாமியார் அடிப்பேன். டுபுக்கு வேலேருந்து டுபாக்கு ஒரு வேலை வரல செய்தவன். எனக்கு 69 வயசு ஆகுது. எனக்கு என்னை பார்த்து என் பேர என்ன தாத்தான்றான். 69 வயசு ஆகுது, என்ன பார்த்து என் பேரன் தாத்தான்றாங்க. யாரோட தாத்தையோ உன்னதையா தாத்தான்றான். ஏன்டான்னு கேட்டேன். எனக்கு ஒரு ஆசையாக்குது தாத்தான்னா. என்னடா ஆசைன்னு, உன் போட்டோ எப்போ தாத்தா செவுத்துல ஓட்டுவாங்கன்னு கேட்குறான். அப்படின்னா எப்போ நீ சாவு? என்னை பார்த்தா சாவுற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. அது அவனுக்கு என்னன்னா, ஏன்டான்னு கேட்டேன். நீ செத்துட்டுன்னு ஆயா பிரியாணி போடுவாங்க தாத்தா, ஆயா பிரியாணி போடுவாங்க. நான் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, மரிக்கிற தருவாயில இருந்து என்ன காப்பாத்தினவர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய்
நீ நல்ல ஜாதி அந்த வரதரா. என் தமிழ்லாம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் இதே மெட்ராஸ் சிட்டியில் பிறந்து வந்தது தான். ஆண்டுடைய 28 வெளிநாடு போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் 32 மாவட்டத்தில் என்னை பார்க்காத மக்கள், எனக்கு கோடிக்கணக்கான மக்களை என் கண்ணில் பார்த்தாலும் என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு ஒண்டி தான். கைத்தட்டு, இயேசு ஒண்டி தான். அதில் தான் உங்கள் அனைவருக்கும் இயேசுக்கு நாம் நன்றி சொல்கிறேன். இந்த பகுதி வாழ் மக்களுக்கு நன்றி சொல்ல, தூரத்தில் வந்துக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு நன்றி சொல்லுகிறோம். இசை வாசிக்கிற அன்பு பிள்ளைங்க நன்றி சொல்லுவோம். விசேஷமாக எனக்கு ஆடியோ, நான் ஆடியோ கேட்டேன். போன வருஷம் ஆடியோ வந்து 20 ஆம்பு வச்சிட்டான். 20 ஆம்பு, எல்லா ஆம்புலையும் திருப்பி என் தொண்டை திருப்பி ஒரு மாதிரி ஆகி ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் நான் சொன்னேன்ப்பா ராஜா, எனக்கு நல்ல மைக் செட் ஒன்று, உண்மையிலே அருமையான மைக் செட் போட்ட தம்பிக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆடியோ அமைகிற அன்பு ஐயாவுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் விசேஷம் என்னன்னா, இந்த குழந்தைங்க அருமையாக சூப்பர் டான்ஸு அருமையாக ஆடினாங்க. எல்லா பிள்ளைகளுக்கு நன்றி சொல்கிறோம். யார் இதில் டீச்சருன்னே தெரியல. பிள்ளைங்களுக்கு டான்ஸு கட்டுறது எந்த டீச்சரும் தெரியல. 3 மொழிக்கு டீச்சருக்கு ஆட்டுங்க. ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பையன் ஆடுறான், அந்த டீச்சரை பார்த்து இந்த பையன் ஆடுறான். என்ன டான்ஸர் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே 6 டான்ஸ் மாஸ்டர். அங்கே 3 பேர் ஆடுது, இங்கே 3 பேர் ஆடுது, இவங்க அங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் டான்ஸு செம்மையாக கலக்கிட்டுங்க பசங்க. அருமையாக ஆடினாங்க. அலைடூயா. ஏன்னா அவங்க தான் ஸ்டாரு. அலைடூயா, லிட்டி ஸ்டார். அவங்க தான் ஸ்டாருன்னு பார்த்தா இவங்களும் ஸ்டார் தான். ஆனால் இவங்களுக்கு மேலே ஒரு ஸ்டார் வரும்போது இப்போ அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி அலையிலே சொல்லுவோம். அலையிலோயா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே நீ நல்ல ஜாதி அந்த வரதராக, ஏன்டா என் தாலியா இருக்கிற டே பையா தமிழ் தெரியுதா உங்களுக்கு? இந்த தமிழில் தான் நான் மெட்ராஸ் தமிழ்நாட்டையே கலகினுக்கிறேன். வந்துனே இந்த டீ குடிக்கிறியா காய்ச்சி குடிக்கிறியா? நான் எது கொடுத்தாலும் குடிக்கிறேன். நான் எப்படி இருப்ப தமிழ் கேளு. சார் துன்றியா வான துன்றியான்னு கேட்டு அதான் வானான்றது தலையாட்டுறது. நான் இதுதான் நம்ம தமிழ். எங்க சம்சாரம் இப்படி தான் பேசுவோம். தா என்ன தேனோ நான் இன்னாம. இந்த பழைய சின்னதக்காரங்களை வீட்டு வாசல சேர்க்கக்கூடாது. உங்களை இல்லை, ஏன் சின்னதுக்காரன். நீங்களாம் சூப்பரா இருக்கையா. ஏன் சின்னதுக்காரன் நான் அப்பதான் குடிக்காரன். அப்போ இப்பதான் ஊழியக்காரன். அப்போ குடிக்காரன். என்ன பண்ண சின்னதுக்காரன் வந்தான். என்ன மச்சி அன்பு என்னடா சூப்பரா அப்படின்னு நல்லா இருக்கிற மாமுன்னா வீட்டுக்கு வந்தான். எங்க சம்சாரம் இருந்து அப்போதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கு. அப்போ வந்தான். என்ன மச்சான் இதான் மச்சான் எங்க சம்சாரம் என்ன. அப்போ அது நம்ம அதுல இருந்து வந்துச்சு வம்பு. இதுதானே என் சம்சாரம். அப்ப அது நான் பாரு என் பொண்டாட்டி உசாராயிட்டா. அது யாரு? அது இன்னிப்போ கூட கேக்குது தம்பி. குழம்புக்கு ஊத்தும் போது அது இப்படிதான் குழம்பு ஊத்தமா, அது இப்படி சொல்லி சாவடிக்கிறான். ஆனா அவன் ஒண்ணுதான் சொல்லிட்டு போனான். அது முஞ்சி அதான் சொல்றேன். படிய சின்னதுக்காரன்னு வீட்டு வாசல சேர்க்காத, ரோடோடு நிறுத்திட்டு அது இதுன்னு. அதோட ஒரு பெரிய தமாசு என்னன்னா, போன வாரம் ஒரு சாவுக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு கூட போக மாட்டேன் மக. யாருன்னா இறந்துட்டேன் நான் முதல்ல வேணாமா, எனக்கும் சாவு ஒரு நாளைக்கு வரலாம். அந்த சாவுக்கு போயிட்டு நான் மாலைலாம் எடுத்து மாட்டேன். போய் நிற்கிறேன். அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீ எல்லாம் இருக்கிறியா ஐயா, ஐயா நீ எல்லாம் இருக்கிறியா, 60 வயசுல இவர் இறந்துட்டாரு ஐயா, 69 வயசுல மலை மாறிக்கிறேன். நான் மலை மாறிக்கிறேன்னா நான் சொன்னேன், அவருக்கு விதி முடிஞ்சிடுச்சு, அவர் டிக்கெட் வாங்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன் பாருங்க, கண்ட்ரைட்டு கண்ணை திறந்துருந்தா டிக்கெட் கொடுப்பாரு, டிரைவர் கண்ணை மூடிட்டா எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருவாரு. டிரைவர் கண்ணை மூடிட்டாரு எல்லாருக்கும் டிக்கெட்டு. அதனால அவர் கண்ணை மூடிட்டாரு, அவருக்கு சீக்கிரமா பரலோகத்துக்கு டிக்கெட் கிடைச்சது. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனா எனக்கும் ஒரு நாளைக்கு சாவு இருக்குது. இந்த சாவுக்கு இந்த மோளம் அடிக்கிறாங்க பாருங்க. ஐயோ அன்னைக்கு கார்ல இந்த ரோட்ல போயின்னுக்கிறேன், சாவு இப்படி போகுது, நான் இப்படி போயின்னுக்கிறேன். மோளம் அடிக்கிறாங்க, தரகதாக்கா 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 துணிதக்கா தினுக்குதக்கா துணிதக்கா. இவனுக்கு 2 பேர் என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பாத இருக்க மாட்டாங்க போது. பாரு எப்படி உட்காந்து பாருங்க, அவன் ஊதுறான் பாரு பால். ஏன் தான் இந்த மாதிரி பண்ண, அதுவும் அடிக்கிறான் பாரு. தக்கா தக் தக்கா தக் தக்கா 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 தின்ன தின் தக்கா தக்கா
தக்கா என்னை இப்பவே பாடியில தூக்கிட்டு போய் அரும்பாக்கம் சுடுகாட்டில் அமுத்துற மாதிரி அடிக்கிறான் பாரு. ஏன்னா நான் அம்ஜகர்ல தான் வந்துக்கிறேன் அரையூரியம். ஏன்னா இந்த மாதிரி அந்த காலத்துல சாவு கூத்தான்னு நான். ஏன்னா பாருங்க, ஒரு காலத்துல செத்துனுக்கு கானா பாட்டு பண்ணுவேன். ஆனா அன்னைக்கு உயிர் இல்லாத ஒரு சடலத்துக்கு முன்பாக பாடினவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற உங்களுக்காக நான் பாட வந்திருக்கிறேன். அதுல எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ இருக்கிற காட்டுல சாப்பிட சாப்பிட ஏத்துக்கிட்ட ஜன்மத்தை வச்சிருக்கிற. ஏன்டா டே டே அவன டேஷ், அது எந்த இங்கிலீஷ் தெரியல. டே அவன டேஷ், டே இவன டேஷ், டே அவன எல்லாம் கெட்ட வார்த்தை தான். நான் இல்ல உள் பாத்தியில போய் ஆற பார்த்து அவனே இவனே யார் தெரிந்தா எங்க அம்மா யார் தெரிந்த டே டே கைத நான் தாண்டா உங்க அம்மா. நாங்க அப்பதான் தெரிஞ்சது எங்க அம்மா ஒரு கைது கைத்தட்டு. அந்த கைதிக்கு போறத இந்த கைதை தான் ராஜா கூப்பிட்டு நிக்க வச்சுக்குது. கைத்தட்டு கைதிக்கு தட்டு ராஜாக்கு தட்டினியா இல்ல கையை தட்டு என்ன சொல்லிட்டு தட்டணும். ஒண்ணு கைதிக்கு தட்டினியா இல்ல ராஜாக்கு தட்டினியா? அரே எங்கேயோ இருந்த முள்ளுல சிக்கின்னு இருந்த கழுதைய தேடி வந்த ஒரே தெய்வம் எஸ். அதனாலதான் இந்த கழுதை இங்க வந்துக்குது பாருங்க. 69 வயசுல சர்க்கரை இல்ல, பிபி இல்ல, சுகர் இல்ல, சூடு சொல்றேன். எலெக்ஷன் வந்தா ஓட்டு இல்ல. கைத்தட்டு ஓட்டு இல்ல. இனிமேதான் ஆதார் கார்டு கொடுத்து அட்ரஸ் கொடுத்து அப்புறம் இந்த கை சொல்லும் யாரை தேர்ந்தெடுக்கிறேன்னு. கைத்தட்டு கைய தட்ட பாருங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதனை வாழ வைக்கிறதுக்கு ஒரு பாருங்க ஒரு அரசாங்கத்தை நியமிக்க கூட இந்த விரல கத்தர் வச்சுக்கிறார் உனக்கு. அந்த விரலை வந்து கரெக்டான நேரத்துல பயன்படுத்தி கரெக்டான ஆளை கொண்டு போய் உட்கார வைக்கணும். அது எனக்கு உனக்கு தான் இந்த பவர். இந்த பவர் எப்ப கிடைச்சதுன்னு சொன்னா இந்த கிறிஸ்துமஸ். கைத்தட்டு ஏதோ வெந்த சோறு துண்டு விதி வந்து சாவறது கிடையாது. 12 வயசு பையன் 12 வயசு தம்பி தமிழ்நாட்டுல சாதனை பண்றான். பத்மா தான் நீங்க பத்மநாபன் 12 வயசு பையன் தமிழ்நாட்டுல சாதனை பண்றான். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குமா? நீங்க கேள்வி என்ன சாதனை கேளுங்க. என்ன சாதனை? மூக்குல புகை வர்றான் ஏஞ்சி சொல்றான் பாரு. ஐயோ ஐயோ மூக்குல புகை வரும். அன்னைக்கு ஒரு ரமா சொல்லிட்டு ஐயா அத்தா தரையா ஒரு சின்ன ஜாப குறிப்பு. எங்க வீட்டுக்காரர் கக்குசுல புகை விட்டா பையன் கிச்சன்ல விடுறாயா. நான் 2 புகையை என்னால பிடிக்க முடியாதுமா. அது அப்படி போகும், இது இப்படி போகும். புகையை பிடிக்க முடியுமா? அதனாலதான் ஆண்டவர் பாருங்க உங்களை தேடி வந்துக்கிறார். கைத்தட்டுங்க. உங்களை தேடி வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தேன். எங்க அப்பா பேர் அபு பக்கர், என் தாத்தா பேர் அப்துல் சமத், என் பேர் ரஹ்மான். ஒரு இஸ்லாமிய வித்துக்கு பிறந்தவன். இன்னைக்கு கிறிஸ்துவ பத்தி பேசுறேன்னு சொன்னா இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். கைத்தட்டி இது ஒரு மார்க்கம். ஆனா நான் 3 ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறேன், 3ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன். நான் காமராஜர் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? நீங்க காமராஜரை நீங்க பாருங்க, நீங்க சிலையா பார்த்திருப்பேன், நான் உயிரோடு பார்த்திருக்கிறேன். ஆனா காமராஜர் உலகத்தை அப்படி ஒரு தலைவரை இந்த நாட்டில் மீண்டும் பார்க்க முடியாது, மீண்டும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு வந்த ஒரு தலைவர். அன்னைக்கு காமராஜர் கல்வி கண்ணை திறந்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அறிவு கண்ணை திறக்கதான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. ஆனா நான் 3 ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறேன். குழந்தை படிக்கிறது ஏ பார் ஆப்பிள், பி பார் பிரியாணி. நான் ஏ பார் இயேசு, பி பார் பைபிள், சி பார் சர்ச்சின் படிச்சதோடு தான் 2வது வருஷம் நான் இங்க வந்துக்கிறேன். ஆனா 3வது வருஷம் வருவேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிச்சயம் இல்லை. உள்ள போன மூச்சு, வெளியே போன போச்சு. நீட்டா 2 நெடுக்கு, அதுக்கு மேல 7 குறுக்கு, அப்புறம் தடுக்கு, ஒரு தமுக்கு, ஒரு அமுக்கு. இதுதான் மனுஷனுக்கு. ஊத்திட்டான் பாரு பால. இதுதான் மனுஷனுக்கு. அதனால அடுத்த வருஷம் ஜீவன் இருந்தா இந்த ஆண்டு விழாவுக்கு நான் வருவேன். அல்லேலூயா. எதையும் நான் சொல்றேன் பாருங்க, நாளை என்பது நம்முடைய கருத்துல இல்லை. நாளை இருப்போன்னு நிச்சயமே இல்லை. ஆனா இயேசு இருப்பாருன்னு நிச்சயம் இருக்குது. அதனாலதான் அவர் பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லாருக்காக பிறந்தவர் இயேசு. அதனாலதான் அமெரிக்காவும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுது, அம்ஜகர்ல இருக்கிற நானும் கொண்டாடுறேன். அல்லேலூயா. அமெரிக்காவும் கொண்டாடுது, அம்ஜகர்ல இருக்கிற நம்மளும் கொண்டாடுறோம். இது நடம் மதுரை வாயிலும் கொண்டாடுறோம்.
காரணம் இயேசு எல்லா மக்களுக்காக பிறந்தவர் தான். அதனாலதான் எல்லாம் அருமையான குழந்தைங்க எல்லாம் ஆடினாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? அதனால இந்த நல்ல நிகழ்ச்சியை உண்மையிலே யாரை வேணா நம்ம மிஸ் பண்ணிடலாம். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடலாம், ட்ரெயினை மிஸ் பண்ணலாம், பஸ்ஸை மிஸ் பண்ணலாம். இப்படிப்பட்ட கூட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அதனாலதான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். நீங்க தான் இந்த உலகத்தை ஆள வந்த ஸ்டாருங்க. கைத்தட்டு. நீங்க தான் இந்த உலகத்தை ஆள வந்த ஸ்டார். அல்லேலூயா. அதனால நல்ல பாட்டெல்லாம் கேட்க போறீங்க. நான் 3ஆம் கிளாஸ் தான் படித்தேன். 2000 சில்லற பாடலை ஈட்டு ராகம் அமைச்சிருக்கிறேன். 15 வால்யூம்ல ஆண்டவருக்காக பாடி இருக்கிறேன். என்னுடைய யூடியூப்ல 3 கோடி பேர் என்னுடைய எனக்கு என்னுடைய நிகழ்ச்சியை ஃபாலோ பண்றாங்க. எனக்கு 3 கோடி பேர் எனக்கு முக்கியம் இல்லை. இந்த பகுதியில் இருக்க நீங்க தான் எனக்கு முக்கியம். கைத்தட்டு. நீங்க 3 பேர் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு முக்கியம். அதனால தான் நான் வந்திருக்கிறேன். ஆனா ஒரு இடத்துல நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் மைக்கு கொடுத்துட்டு உட்காந்துட்டே எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு. அவர் சொன்னார், ராஜா ஐயா நீங்க பேச்சாளர், தமிழ்நாடு ஃபுல்லா பேசுறீங்க, சென்னை ஃபுல்லா பேசுறீங்க, வெளிநாட்டுல போய் பேசுறீங்க ஃப்ளைட்ல. நீங்க பேச்சாளர், நீங்க பேசின்னு இருக்கோம். அவங்க நேரம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீ ரோட்டை பார்த்து பேசிட்டு வண்டி எடுத்து போயிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கிட்ட கேட்டேன், மீஞ்சூர்ல, பாஸ்டர் மைக்கை தந்துட்டு உட்காந்துட்டீங்களே எத்தனை மணிக்கு முடிக்கணும்? சாப்பாடு தம் கட்டுறவர்களும் பண்ணுங்க, புகை இப்படி வந்தா முடிச்சுட்டு கொண்டாரு. அதாவது நீங்க கரெக்டா வீட்டுக்கு போற நேரத்துக்கு கரெக்டா மீட்டிங் முடியும். நீங்க பொறுத்துட்டு போங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். பாருங்க, மூளை சாதிக்க முடியாது, முழங்கால் சாதிக்கும். என்ன பாருங்க, இந்த அலையில செல்மா பாருங்க, என்ன ஒரு காலத்துல நாய் கூட மதிக்காது என்ன. ஆனா இன்னைக்கு இந்த நாடே எனக்கு மதிக்கிறவளுக்கு ஒரு வாழ்க்கை தந்தார்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கும் தருவார். கைத்தட்டு. அந்த வாழ்க்கை உங்களுக்கும் தருவாரு. எந்த அளவுக்கு நீங்க கை தட்டு அந்த அளவுக்கு நீங்க உயிரோட உக்காந்துக்கிறேன்னு அர்த்தம். கை தட்டு. அன்னைக்கு என் பாட்டை கேட்டுட்டு செத்தூர் ஏற்றி கை தட்டினாருமாங்க. செத்தூர் கை தட்டுற அந்த பொம்பளை இல்ல, டேய் படுறா பட்டுனா 3 பேரும் சிரிக்கிறீங்களே. செத்தூர் கை தட்டுவாரா? தட்ட விடாது. ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு கதை. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். நான் 42 வருஷம் இந்த மினிஸ்ட்ரி பண்றேன். எத்தனை சோகாலியை நான் பார்த்துருப்பேன். அல்லேலூயா. ஆனா பாருங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி குவார்டர் பக்கம் போக மாட்டேன். ஏந்தம்மா, சாராயம் தான் என் வாழ்க்கையை சீரழிச்சது. சத்தியம் என் வாழ்க்கையை காப்பாத்துச்சு. அந்த சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். ராபர்ட் பாருங்க 17 வாட்டி ஜெயிலுக்கு போய்க்கிறேன். ஜெயிலு கூட என்ன மாத்தல. பாருங்க, எங்க தெருவில் போலீஸ்காரன் அடிச்சுட்டு போனாங்க. ஆனா அப்படிப்பட்ட தெருவில் இன்னைக்கு நான் இன்னைக்கு கார்ல போறேன். எந்த ஆளெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்களா அவங்களாம் தலை நிமிர்ந்து பாக்குறாங்க. அப்போ என் வாழ்க்கை மாறி என் தம்பியோட வாழ்க்கை மாறாதா, தங்கச்சியோட கண்ணீர் மாறாதா? பாருங்க, இந்த இடத்துல நான் வந்திருக்கிற காரணம் என் மனைவியுடைய ஜபம். கைத்தடி. என் மனைவி இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. என்ன ஒண்ணு, ஏசப்பா மேல ஒரு கோபம். ஏசப்பா மேல ஒரு கோபம். குடிகாரனா இருந்தேன், கெஞ்சா அடிச்சேன், சருக்கு அடிச்சேன், சம்சாரத்தை அடிச்சேன், மாமியார் அடிச்சேன். ஏன் மாமியார்னா சம்சாரத்தோட கொஞ்சம் மாமியார் கொஞ்சம் சூப்பரா இருப்பாங்க. கைத்த என்னப்பா இப்படி குப்பிடிச்சிருக்கிற? சம்சாரத்தோட மாமியார் கொஞ்சம் ஹைட் அது. எனக்கு சம்சாரம் கொஞ்சம் குள்ளமா இருக்கும். ஏசப்பாட்ட என்னென்ன ஒரு வருத்தம் எனக்கு. நான் இவ்வளவு கெட்டவனா இருந்து நல்லவனா மாத்திட்டு சம்சாரத்தை குள்ளமா பேசிய. என் ஹைட்டே இருந்தா முகம் இங்க இருக்கும், ஒரு டைரக்ஷன் தான். முகம் இங்க இருக்கும். என்னாம அப்படின்லாம் குள்ளமாக்குறல என்ன அந்த குள்ளமான அந்த என் மனைவியுடைய ஜபம் என்ன மனுஷனா மாத்தி இங்க நிக்க வச்சுக்க சொன்ன. கைதட்டு. அதான் பாருங்க, மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரல, அது தவம். கைதட்டு. மனைவி உனக்கு கிடைச்சது தவம். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அம்மாவும் அப்பாவும் நமக்கு கிடைச்சது ஒரு தவம். எல்லாத்தையும் காட்டிலும் உங்களுக்கு மனைவி கிடைச்சிருப்பத அது தவம். அது ஏன் தெரியுமா? உங்களை பாருங்க, உங்களுக்கு கடைசி வரணும் உனக்காக ஒரு துடிக்கிற ஒரு உயிர் உனக்காக எதுவுமே செய்யும். அப்படிப்பட்ட அருமையா என் மனைவி இன்னைக்கு
எனக்கு எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு அவங்களுடைய செபம், அவங்களுடைய கண்ணீர், அருமையான தங்கச்சிக்கு தெரியும். நான் என்னுடைய வாழ்க்கைலாம் எப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தவன் நான். ஆனால் எனக்கு இந்த நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறாருன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு தருவார். அதனால தான் சொல்றேன், வருத்தப்பட்டு பார சுமப்போரே நீங்கள் எல்லாரும் இடிண்டத்தில் வாருங்கள், நான் உனக்கு இலை பாருங்கள். இலை பாருறதுக்கு எங்க போன பாருங்க, குவார்டர் அடிச்சுனா 1 மணி நேரம், ஆஃப் அடிச்சுனா 3 மணி நேரம், ஃபுல் அடிச்ச மறுநாள் காலைல. அப்படிப்பட்ட ஒரு குடிகாரன் நான். 24 கெஞ்சா அடிப்பேன். எப்ப பாருங்க, சாராயத்துக்காக அசிங்கமா வாழ்ந்துவேன். இன்னைக்கு சத்தியத்துக்காக, இன்னைக்கு நேர்மையா வாழ்றேன். கைத்தட்டு. அன்னைக்கு சாராயத்துக்காக வாழ்ந்தேன், இன்னைக்கு சத்தியத்துக்காக வாழ்றேன். அதனாலதான் ஏதோ வெந்த சொரத்துண்டு விதி வந்து சாவறது சாதனை இல்லைங்க. கர்த்தருக்காக ஏதாவது நீ தானி 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 நீ தானி கண்ணை மூடிக்கிட்டு என்னப்பா இறங்கிட்ட. இந்த ராஜா 2வது வருஷம் இந்த ஆண்டு விழாவை பாருங்க, இவ்வளோ பாருங்க, எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. இதுதாங்க இந்த ஊருக்கு கிடைச்ச ரட்சிப்பு. கைத்தட்டு. இந்த ஊருக்கும் சரி, இந்த பகுதிக்கும் சரி, இங்க இருக்கிற வீட்டுக்கு கிடைச்ச ரட்சிப்பு. அல்லது பாட்டு கேட்போமா? பாட்டு கேட்போமா? ஹல்லேலூயா. ஹாப்பியா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா இப்பவே முடிச்சிடலான்னு கைத்தட்டு. இப்பவே முடிச்சிடலான்னு. ஓகே, பாட்டு கேட்போமா? இ மைனர். Hallelujah. Hallelujah. இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டோட பண்பு. Hallelujah. அதாவது ரொம்ப சந்தோஷமாகுது. இயேசு நின்றால் நிழலும் ஒரு அழகு, இயேசு பார்த்தாலும் பார்வை ஒரு அழகு, இயேசு சிரித்தாலும் சிரிப்போம் ஒரு அழகு. அழகு 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 நீங்க இயேசப்பா. அழகு அழகு நீங்க ஈசப்பா, அழகு 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 நீங்க ஈசப்பா, அழகில் மயங்கி பாட வந்தோம் நாங்கப்பா. அழகு 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 நீங்க ஈசப்பா, அழகில் மயங்கி பாட வந்தோம் நாங்கப்பா. ஹல்லேலூயா. பேசுவை லேட்டா டிலே கைது. ஹல்லேலூயா. சொல்வதும் செய்ததும் நீங்கப்பா, சொல்லியபடி நடப்பவரும் ஏசப்பா. சொல்வதும் செய்ததும் நீங்கப்பா, சொல்லியபடி நடப்பவரும் ஏசப்பா. செயலை எழுதி பாடவரும் நாங்கப்பா, செயலை எழுதி பாடவரும் நாங்கப்பா. உளமான வாழ்த்து வந்தோம் ஏசப்பா, ஏசப்பா. அழகி 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 நீங்க ஏசப்பா, அழகில் மயங்கி பாட வந்தோம் நாங்கப்பா. அழகி 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 நீங்க ஏசப்பா, அழகில் மயங்கி பாட வந்தோம் நாங்கப்பா.
கையை கொஞ்சம் ஜோரா தட்டி காதுல சத்தியத்தை நீயும் கேளு கையை கொஞ்சம் ஜோரா தட்டி காதுல சத்தியத்தை நீயும் கேளு உடைய மடகு நீங்க தானப்பா நடையுடைய மடகு நீங்க தானப்பா மிக உடலில் இருக்கும் முன்னியெல்லாம் நீங்கப்பா நடையுடைய மடகு நீங்க தானப்பா உடலில் இருக்கும் மூச்சியெல்லாம் நீங்கப்பா உடையின் ஓரத்தில் வல்லமை உண்டு இயேசப்பா ஓரத்தில் வல்லமை உண்டு இயேசப்பா உணர்ந்து நாங்க பாடவதும் இயேசப்பா இயேசப்பா அழகு 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 நீ இயேசப்பா அழகில் மயங்கி பாடவதும் நாங்கப்பா அழகு 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 நீ இயேசப்பா அழகில் மயங்கி பாடவதும் நாங்கப்பா அழகில் மயங்கி பாடவதும் நாங்கப்பா அழகில் மயங்கி வாழ்க்கை வந்து 69 வயசு ஆகுது ஐயா. என்ன பார்த்து கேக்குறாங்க மேரேஜ் ஆயிடுச்சா? என்ன அநியாயமா இது? பாருங்க 4 பேரை பசங்குது எனக்கு 4 பேரை பசங்குது. இன்னைக்கும் கடவுள் என்ன ஆக்டிவா வச்ச காரணமா ஒழுக்கம். ஆக்டிவ் வச்ச நீங்க ரொம்ப நல்லப்பா. உம்மை போல உலகினிலே யாரும் இல்லப்பா. இந்த உலகினிலே சொந்த பந்தம் எனக்கு இல்லப்பா. இந்த உலகினிலே சொந்த பந்தம் எனக்கு இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லப்பா. உம்மை போல உலகினிலே யாரும் இல்லப்பா. இந்த உலகினிலே சொந்த பந்தம் எனக்கு இல்லப்பா. இந்த உலகினிலே சொந்த பந்தம் எனக்கு இல்லப்பா. ஏசப்பா 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 நீங்க ரொம்ப நல்லப்பா. உம்மை போல உலகினிலே யாரும் இல்லப்பா. இந்த உலகினிலே சொந்த பந்தம் எனக்கு இல்லப்பா. நல்ல கைய தட்ட கைய தட்ட பரிசுத்த நீங்கப்பா பாவி நானப்பா. பரிசுத்த நீங்கப்பா பாவி நானப்பா. எனக்காய் பரிந்து பேசும் பரமன நீங்கப்பா. எனக்காய் பரிந்து பேசும் பரமன நீங்கப்பா. பரமன நீங்கப்பா. பரமன நீங்கப்பா. பாவி நானப்பா. ஏசப்பா ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லப்பா. உம்மை போல உலகினிலே யாரும் இல்லப்பா. இந்த உலகினிலே சொந்த பந்தம் எனக்கு இல்லப்பா. இந்த உலகினிலே சொந்த பந்தம் நீங்க தானப்பா.
அவர் எனக்கு தந்த ஆண்டவர் நீங்கப்பா, ஆண்டவர் நீங்கப்பா, வந்தவர் நீங்கப்பா, இருப்பவர் நீங்கப்பா, ஈசப்பா ஈசப்பா, நீங்களும் இல்லப்பா, உண்மை போல உலகினிலே யாரும் இல்லப்பா, இந்த உலகினிலே சொந்தவர் எனக்கு இல்லப்பா, இந்த உலகினிலே சொந்தவரோ எனக்கு இல்லப்பா. அல்லேலூயா. பாருங்க, செத்தனுக்கு காண பண்ண பிரயோஜனமே இல்லை. எனக்கு உயிரோடு இருக்கிற ஏசப்பாக்க உங்களுக்காக நான் பாட வந்திருக்கிறேன். பாருங்க, அவர் பிறந்ததை நம்ம நினைத்து கொண்டாடுகிறோம். என்ன கடைக்கு போயிட்டு வந்தியா? சரி ஓகே, பாடு உட்காரு. சரி உட்காரு உட்காரு. ட்ரம்மில் உட்காந்துக்கிட்டா இல்லை சேர்ல உட்காந்துக்கிறியா? உட்காரு உட்காரு. சைடில் வாயை தரக்கூடாது. உட்காரு. அதுதான் நீ உனக்கு பாரு, இப்போ மயக்கம் தெரிஞ்சிடும். உட்காரு. வாட்மேன் ஏன்னா மனுஷன் நெல்லு தான் உள்ள போயிட்டு தான் கெட்டு. அதான் இல்லைண்ணா, நீ வேற என்னன்னா எனக்கு அல்வா கொடுக்குற. வாட் இஸ் திஸ் மேன்? திஸ் டாக்ஸ் மேன். என்ன அது அப்படிதான் பண்ணுவாங்க. நானும் அப்படிதான் பண்ணுவேன். நானும் குருட்டு கேள்வியெல்லாம் கேட்பேன். ஆனா இன்னைக்கு என்னை விட்டு அந்த பிசாசு போயிடுச்சு. அன்னைக்கு சாராயத்துக்கு மயங்கினா இன்னைக்கு சத்தியத்துக்கு மயங்கி இருக்கிறேன். அதாவது கண்ணு குருடாக்கிடும் சாராயம். சாராயம் பாருங்க, போகும்போது நல்லா தான் போவான். அந்த பாட்டில பார்த்தோன்னே கண்ணு குருடாயிடும். அதான் இப்ப இந்த பாட்டுக்கு எப்பமா எப்ப வருவீங்க? அருமையான ஐயாவும் கூட சேர்ந்து பாடுறாரு. வாங்க. இன்னொரு மைக்கு கொடுக்கல. என்ற ஐயாவும் நானும் இந்த பாடலை பாடி இருக்கிறோம். விசேஷம் ராஜாவுடைய மகன் உண்மையிலே இந்த குடும்பத்துல கர்த்தரை ஒரு நல்ல ஒரு பாடகனை கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பாடகன் வந்து இன்னொரு பாடகனை வாழ்த்துறது ரொம்ப அரியுது. வாழ்த்த மாட்டேங்க என்ன அவன் அப்படி பாரு அப்படின்னு வரும். நான் அப்படி கிடையாது. ஏன்னா நான் போக போறேன், வாழ போறேன். கை தட்டி நான் போக போறேன், வாழ போறேன். அதனால ஒரு பாடகர் வாழ்த்தும் போது அந்த பிள்ளை நல்லா இருப்பாரு. அவனுடைய வாய்ஸ் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு ராகம் இருக்கு. என்ன கூட அப்படிதான் ஒரு சின்ன பையன் சொன்னான், பாட்டா பாயிண்ட் கிடக்குறேன். உனக்குள்ள ஒரு ராகம் இருக்குது, அதுல ஒரு பாட்டு எடுத்து நான் தப்பு தப்பா எதை திட்டம் ஏதோ ஒரு தப்பா பண்ண நம்ம பாருங்க கை தட்டுவாங்க பாடினானோ. அந்த தம்பி தான் ஏசப்பா என் கண்ணை திறந்தான். அதே மாதிரிதான் நானு இந்த மகனுக்குள்ள இருக்கிற அந்த உற்சாகத்தின் ஆவியை வெளியே கொண்டு வரேன். அதனால அடுத்த இதுல இவரு தான் நல்ல ஒரு பாடகர். நல்ல யூடியூப்ல எல்லாம் நல்லா பாடணும், பெரிய ஆளா வரணும். ஏன்னா பாருங்க, ஏதாவது ஒரு லைன்ல நீ வரணும். அத இந்த அப்பாவை நீ உயர்த்த 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 அப்பா உன்னை உயர்த்திடுவாரு. நான் உனக்காக ஜெபிக்க போறேன். ஒரு பையன் பேரு சாதி இது வந்து மனதார உன்னை நான் வாழ்த்துறேன். அதே ஒரு பேருக்காக நான் மனதார ஏன்னமா நான் பாடுற மாதிரி நீ பாடணும். அதே நல்லாண்டு வரை நம்மை துதிக்கிறோம், நம்மை சோதரிக்கிறோம். அருமையான அன்புக அருமையான சாலமனுக்கு சோதரிக்கிறப்பா. அன்றைக்கு சாலமனுக்கு ஞானத்தை தந்த தேவன் இன்றைக்கு ராக தலைவனை கத்த தந்திருக்கு. அதற்காக ஸ்தோத்திரம். அன்புமகன் சாலமன் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், கிருபையின் ஆவி இறங்கட்டும். நல்ல குரல் வளத்தோடு உயர்த்தி பாடும்போது பாடகரை நிறுத்தி துதிசை ஆரம்பிக்கும் போது யூதருக்கு விரோதமாய் வந்த ஆண்டவரே அநேகரை கத்தர் அதமாக்கினது போல இந்த மகன் உண்மை பாடி துதிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படும்படியா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஊழியக்காரன் நான் பிரதர்சனம் செய்கிறேன். இன்று முதல் கர்த்தாவே ஆண்டவரே உண்மை துதிக்கக்கூடிய வல்லமல்ல பாடகனாய் கர்த்தர் ஆண்டவரே எங்க கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவிசேஷ ஆண்டவரே கர்த்தாவே பாடகனாய் கர்த்தர் எடுத்து நீ பயன்படுத்த இன்று முதல் இந்த மகனை சுவிசேஷ துணி என்று ஆண்டவரே இந்த மகனுக்கு ஒரு பட்டத்தை தந்து அதன் மூலமாய் உயர்த்தி பாடப்படி பரலோகம் சந்தோஷப்பட்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்று முதல் சுவிசேஷ துணி கைத்தட்டு. இன்று முதல் சாலமோனு சுவிசேஷ துணி. நாம் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட்
சுவிசேஷ தென்றல். இது தொனி சாலமோன். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட், நீ சுவிசேஷ தொனி டாக்டர் போய் அப்புறம் வாங்கிட்டு. ஹல்லேலூயா. ஓகே, நல்ல கையை தட்டுங்க. நான் வாழ்த்து பாருங்க, நான் டாக்டர் பட்டம் வாங்கும் போது என்ன அழு தெரியுமா எனக்கு? ஏன்னா நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன், குடிக்காரன், ஜெயிலில் இருந்தவன், கவர் பண்ணவன், அப்படியெல்லாம் இருந்து என்னை இன்னைக்கு ஒரு பாடகை நான் நிறுத்தி எனக்கு அந்த பாட்டுக்கு கிடைச்ச ஆர்டினேஷன் தான் இந்த டாக்டர் பட்டம். எனக்கு நான் காசு கொடுத்தவங்களே, என் மக்களை நீங்க கொடுத்து தான் எனக்கு பட்டம். நீங்க தான் பட்டம். இவ்வளோ பாட்டு பாடி இருக்கிறாரு, இவ்வளோ ஆண்டுகள் பண்றாரு, ஏன் ஒரு பட்டம் கொடுக்க சொன்னா எல்லா மக்களும் சேர்ந்து, திருப்பூர்ல எல்லா மக்களும் சேர்ந்து தான் எனக்கு டாக்டர் பட்டம் தந்தாங்க. அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து எப்படி ஒரு 15 வருஷம் இருக்கும். அதே போல சாலமோனுக்கும் அருமையான ஹென்றி ஜோசப் மூலமா இன்னொரு 2 வருஷத்துல, எது ஐயா காணும், இன்னொரு 2 வருஷத்துல 5வது வருஷத்துல ஐயா சாலமோனுக்கு டாக்டர் பட்டம் வருவார். 5வது வருஷம், இது 2வது வருஷம், 3, 4, 5, இந்த 3 வருஷத்துல தரவான பாட்டுக்காரனா வந்து அந்த தொனிக்கும் போது இதே என்று ஜோசப் ஐயா டாக்டர் பட்டம் மகனுக்கு தர போறாரு. இது தீர்க்க தரிசனம். ராபர்ட் இருந்தாலும் ராபர்ட் இல்லைனாலும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னதுதான். பாட்டு கேட்போமா? ஈ மைனர் கூட லூப் போட்டு மகன் கூட சப்போர்ட் பண்ணு. அலையிலே செல்லும் நாங்க 2 பேரும் பாடி இருக்கிறோம். ஹாப்பியா இருக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிச்சி நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஏன்னா அப்பதான் இவருக்கு பாட்டு வரும், எனக்கும் பாட்டு வரும். இப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். இயேசையா, என் இயேசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. இயேசையா, இயேசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீ சரி கழிச்சுட்டு வாரமா உக்காரையா. ஹலோ, அடுத்த வாட்டி டான்ஸ் ஆடுறது கால் எப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? ஓரமா உட்கார்ந்து நீ பாட்ட கேளுப்பா. ரொம்ப பண்ணு காலி, ரொம்ப பண்ணு நீ உட்காரு. ரொம்ப பண்ணு காலில நீ உட்காரு. இயேசையா, என் இயேசையா, எப்ப வருவீரோ சொல்லுங்கய்யா. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடிஜாமத்திலே, காலையிலோ மதியானத்திலோ இரவிலோ நடுஜாமத்திலோ, என் ராஜாவே பள்ளத்தட்டிலே, என் ராஜாவே பள்ளத்தட்டிலே, என்னை வாழ விட்டு வந்து விடுங்களே, என்னை வாழ விட்டு வந்து விடுங்களே.
இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். இசையா இசையா இவங்கள் இப்போ சொல்லுடையா இசையா இசையா என்பவரை வேணும் என்று சொல்லுங்கய்யா. மதியானத்திலே இரவிலே தாமத்திலே மதியானத்திலே இரவிலே தாமத்திலே ராஜாவே பள்ளத்தக்கிலே என் ராஜாவே பள்ளத்தக்கிலே என்னை வாழவிட்டு வந்து விடுந்தலே என்னை வாழவிட்டு வந்து விடுந்தலே. எப்ப வருவீரோ இயேசுவை எப்ப வருவீரோ இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். இசையா இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. இசையா இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. மனவாளனே உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். மனவாளனே உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே மனவாளனே உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசரே இன்பமே என் நேசரே இன்பமே என் நேசரே தஞ்சமே தஞ்சமே என் உயிரே எப்ப வருவீரோ இயேசுவை எப்ப வருவீரோ இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவை எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். இசையா இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. இசையா இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. கண்ணுறங்காமல் வீதி தேடினேன். கண்ணுறவில்லை கண்ணுறங்காமல் வீதி தேடினேன். கண்ணுறவில்லை வீதி தேடினேன். மதுரமே என் மன்னவரே மதுரமே என் மன்னவரே என் ஜீவனே என் தாசனே ஜீவனே என் தாசனே எப்ப வருவீரோ இயேசுவை எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவை எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். இசையா இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. இசையா இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. பாஸ்டருக்கு நன்றி, அறிவு சார்புகளுக்கு நன்றி.
ஹல்லேலூயா. நீங்க ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? ஹல்லேலூயா. உங்களுக்காக பாருங்க, கடைசியில் உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். மூளை சாதிக்க முடியாத முழங்கால் சாதிக்கும். அதனால பாருங்க, வருத்தத்தோடு கண்ணீரோடு. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க பாஸ்டர், ஒரு அம்மா சொல்றாங்க, எல்லாருக்கும் நன்றி. ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொல்றாங்க, ஏங்க இன்னும் நமக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது, இன்னும் கவனம் கேட்கிற பசங்களுக்கு துணி எடுக்கணும், உங்க அம்மாவுக்கு புடவை எடுக்கணும், உங்க அப்பாவுக்கு வேஷ்டி எடுக்கணும், உனக்கு எனக்கு புடவை எடுக்கணும், உன் பொண்ணுக்கு புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும், எல்லாம் எடுக்கணும், நீ எடுத்துக்க போறேங்க. அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் நகை நட்டு புடவை எடுத்துங்க, நான் பிச்சை எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாம் எடுத்துங்க, நான் பிச்சை எடுத்துக்கிறேன். நீங்க எதுவானா எடுத்துங்க, கடையில போய், நான் மதுரையில போய் பிச்சை எடுத்துக்கிறேன். ஆனா நமக்கு பண்டிகை வருது, எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம், துணி எடுக்கணும், அது எடுக்கணும், எல்லாருக்கும் பாருங்க. கஷ்டம் இல்லாத போய் யாருமே கிடையாது. அவரு போட்ட டாஸ்மார்க்கு அவர் வேலை செய்து இருக்குது. அவருக்கு உள்ள போன மூச்சு, வெளியே போன போச்சு, நீட்டா 2 நெடுக்கு, அதுக்கு மேல 7 குறுக்கு, அப்புறம் தடுக்கு, ஒரு தமுக்கு உட்காரு போய். இதுதான் டாஸ்மார்க் பண்ணும். நானும் அப்படிதான் டாஸ்மார்க்கு அப்படிதான் இருந்தேன். ஒரு காலத்துல குடிகாரனா இருந்தேன். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன். எதுமா சாராய் உன்னை கேரளா பிளாட்பாரத்துல படுக்க வச்சு அழுகு பார்க்கும். ஏசப்பா உன்னை தோல் மேல தூக்கி வச்சு அழுகு பார்ப்பார். கை தட்டி. சாராய கேரளா பிளாட்பாரத்துல படுக்க வச்சு அழுகு பார்க்கும். நானும் அப்படிதான் இருந்தேன். அதனால அன்னைக்கு அப்படி இருந்தேன். அன்னைக்கு அறிவு இல்லாத இருந்தேன், இன்னைக்கு அறிவோடு இருக்கிறேன். கை தட்டி. அறிவு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு பணம் பதவி எல்லாம் இருந்தாலும் ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். ஏதோ இயேசு வந்து வெந்த சோறு துண்டு விதி வந்து சாவ வரல. அவர் தான் உலகத்திலே சாதனையாளர். கைத்தட்டு. அவர் தான் சாதனையாளர். சொன்னபடி வந்தவர், சொன்னபடி இருந்தவர், சொன்னபடி பிறந்தவர். ஹல்லேலூயா. நம்மலாம் என்னத்துக்கு இருக்கு? எங்க அம்மாக்கு ஏன்டா நீ பிறந்தன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீ ஏன் என்ன பெத்தன்னு. கைத்தட்டு. இன்னும் சிம்ரன் மாதிரி சரியில்ல. அவ ஆரம்பத்துல சிம்ரன் மாதிரி வாங்கி கிடைக்கிறீங்க. இல்ல, அதுவும் வாயை மூடிக்கிட்டே சிரிக்குது. பாருங்க, ஏதோ வந்த போன அப்படின்னு ஏதோ ஒண்ணு சாதனை பண்ணுங்க. இப்ப 2வது வருஷம் பண்ணிக்கிறேன்னா, இந்த 2வது வருஷத்துல உன்னுடைய வாழ்க்கை மாறுது பாருங்க. அதுதான் பேசுவாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்லுங்க, என்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வேணும். நான் இங்க வந்த காரணம் என்னமா, என்ன போல என் தம்பி இருக்கணும், என் அம்மா இருக்கணும், என் அக்கா தங்கச்சி இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும். நான் ஒரு அனாதி ஐயா, அனாதி. எனக்கு சொந்தம் சொல்ல யாருமே கிடையாது. உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? உங்களை இன்னும் தலையாடுறேன். மகன் கேட்கிறேன், அம்மான்னு கூப்பிடலாமா? ஒண்ணு அப்ப வீட்டை என்ன எழுதி வை. இப்படிதான் சொல்றேன். ஒண்ணு கூட எழுதி வைக்க மாட்டேங்குது. அம்மாவா இருந்துங்க, ஆனா வீட்டை எழுதி மாட்டேங்குது. சொத்து இருக்குதா? சொத்து இல்லைன்னா எனக்கு அம்மா நீ வேணாம். சொத்து இருந்தா எனக்கு அம்மா. ஹல்லேலூயா. எனக்கு சொத்தே நீங்க தான். கை தட்டி. நீங்க உட்காந்துக்கிற நீங்க தான் என் சொத்து. ஹல்லேலூயா. எனக்கு பாருங்க, ஏடிஎம் கார்டு, பிடிஎம் கார்டு, பான் கார்டு, பேன் கார்டு, எந்த கார்டும் கிடையாது. எனக்கு சொந்தம் நீங்க தான். உங்களோட எனக்கு யாருமே கிடையாது. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் ஜாலியா பேசுறேன். ஹல்லேலூயா. பாருங்க என்ன இருக்குது, ஒண்ணு பாருங்க, நான் செத்த பிறகு என்ன எடுத்துன்னு போறேன்? ஒண்ணுமே கிடையாது. அததான் நீங்க நல்லா இருக்கணும்ன்றத உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வைக்கிறோம். மூளை சாதிக்க முழங்கால் சாதிக்கும். பாருங்க, அன்னைக்கு ஒரு வாத்தியார் கேட்கிறாரு, மாணவர்களே 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னு கேட்டாரு. 5 புலன்கள் அடங்கினால் பையன் சொன்ன ஆம்புலன்ஸ் வரும் சார் இருக்கான். 5 புலன்கள் அடங்கினால் ஆம்புலன்ஸ் வரும். கண்ணு மூடிடும், காது மூடிடும், வாய் எல்லாம் மூடிடும். ஆனா அன்பு தேவைப்படி, கண் இருக்கும்போது பாரு, காது இருக்கும்போது கேள், வாய் இருக்கும்போது பேசு. அதுக்குதான் கடவுள் வாயை வச்சாரு. ஆனா நம்மளால துண்டுறதுக்கு வச்சான்னு நினைச்சுக்கிறாங்க. நீ பாருங்க, நீ தொப்பியா கூட இரு, ஆனா குப்பையா இருக்காது. கைத்தட்டி. நீ தொப்பியா கூட இரு, யாரும் தப்பு கிடையாது, ஆனா குப்பையா இரு. நல்ல வாயில பேசு, அதுதானே வாயை வச்சாரு. ஆனா நம்மளால பேசுறான் பாரு, இங்கிலீஷ், தமிழ். ஐயோ, இந்த செல்லு என்னைக்கு வந்ததும் அன்னைக்கு குட்டிசார் ஆகி போச்சு. அன்னைக்கு ஒரு அம்மா கேக்குது, செல்லு இல்ல, கூகுள் எங்க வீட்டுக்காரர் எங்க படுத்துக்கிறார், சாரா கடையில காலை நீட்டு நிக்கிறாரு. பார்த்து ட்ரம் மேல சாஞ்சிட போறாரு.
கூகுள் கிட்ட கேக்குறாயா? கூகுள் கிட்ட நானும் கிட்ட ராபர்ட் எப்ப சாகணும் சுத்தி நிக்குது. என் பொண்டாட்டி எங்க சம்சாரத்தை தான் மின்சாரம் கிடையாது. மின்சாரம் தொட்டா சாக்கடிக்க, சம்சாரம் கூட வந்தா உயிரெடுக்கும். உயிரெடுக்கிற சம்சாரம் வீட்டுல விட்டுட்டு உயிரோடுக்கிற இயேசுவை இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்துக்கிறாங்க. என் சம்சாரம் என்ன பண்ணியது, ஒரு நாள் யூடியூப்ல இருந்து மீன் குழம்பு செய்வது எப்படின்னு சொல்லி கத்துனுக்கிறான். வஞ்சிர மீன் செய்வது எப்படி, ஊறுபட்ட காரத்தை போட்டு செய்வதுன்னு போட்டுக்குது. ஊறுபட்ட காரத்தை போட்டா எல்லாமே, சோறு போட்டா பாரு அப்படியே நாக்க நீட்டிக்கினேன், கண்ணில் ஊத்துது தண்ணி நாக்கண்ணே கேட்கிறேன். என்ன அழுகுறா, ஆனந்த கண்ணீரடி அவ்வளவு அழகா செய்து குழம்புன எப்படி செய்ய, யூடியூப் பார்த்தா செய்தேச்சு. நம்பரை கொடுங்க, நம்பர் எடுத்து போட்டு, ஏமா எத்தனை பேர் உயிரை எடுத்த, இவ்வளவு காரத்தை போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறால, நாக்கில கண்ணெல்லாம் தண்ணி வரையோ போன் போட்டு ஏன் கேட்ட கத்துற, நான் என்ன போட்டுக்கிறேன்மா, சமைத்து பாருன்னு சொல்லிக்கிறேன், சாப்பிட்டு பாருன்னு சொன்னேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ஏன் உயிரை எடுக்கிற, வெய்யா போன அந்த பொம்பளை, சமைத்து பாருன்னு சொன்னேன், சாப்பிட்டு பாருன்னு சொல்லி நானு. அதனால கோயம்புத்தூர்ல போய் கேட்டேன், நீங்களாம் குழம்பு எந்த கையில செய்வேங்க, நீங்களாம் குழம்பு எந்த கையில செய்வேன்னு கேட்டேன். கோயம்புத்தூர்ல எல்லாம் சோத்தாங்கையில தான் செய்வேன்ச்சு. நீங்க குழம்பு சோத்தாங்கையில செய்துட்டு எப்படி நல்லா இருக்குது, நான் பீச்சாங்கையில ஊற்றி நக்கி பார்ப்பேன்ச்சு. அதே சோத்தாங்கையில குழம்பு செய்து பீச்சாங்கையில ஊற்றி நக்கமா, அப்ப அந்த கை இவ்வளவு புட்டு வச்சுக்கிட்டு பாரு கை, என்னையா அதுவும் நம்ம துண்டுறோம் பாரு. அதான் சொல்ல பாருங்க, நல்லவர் என்பதை உன் காதுல கேள். சாப்பாடு நல்லா இருந்தது என்பதை நம்ம சாப்பிட்டு பார்த்து நம்ம சொல்றோம். ஆனா சத்தியத்தை காதுல கேட்கணும். அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் ஒன்று விடுதலையாக்க போதும். இந்த சத்தியத்துக்காக நம்ம மத்தியில் வந்திருக்கிற பிஷப் ஐயா லாஸ்ட்ல ஜம் பண்ணி லாஸ்ட்ல அல்லேலூயா அருமையான பாஸ் பேர்னா ஜெபசீலன் ஐயா அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்பாருங்க. கண்கள் மூடி அன்பின் பரலோக பிதாவே மிக ஸ்தோத்திரம் அப்பா. இது வந்து நாளிலே உடைய ராஜாவே, உடைய பிறப்பின் மகிழ்ச்சி ராஜாவை கொண்டாடும்படி ராஜாவே, உடைய வார்த்தை மூலியமா ராஜாவை வெளிப்பட தம்முடைய தாசர் இந்த இடத்துல ராஜாவை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இன்னும் தகப்பன நமக்கு ஸ்தோத்திர ஆவியானவரே, ஆயுசு நாட்களை கொடுத்து இன்னும் எந்தெந்த இடத்துல ராஜாவே தம்மன மகனை நீர் பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துலலாம் ராஜாவை உடைய நாம மகிம் படிப்படி ராஜாவே தம்மன மகனை நீ பயன்படுத்த வேண்டுமா துதிக்கிறோம். உடைய வார்த்தை இந்த நாளில் வெளிப்படட்டுமாப்பா. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்கப்பா. நம்முடைய வார்த்தைக்கு வெளிப்பட்டு பகுதியிலே ராஜாவை அநேக ஆத்துமகள் ராஜாவை அப்பா நம்முடைய வார்த்தையை கேட்டு ரட்சிப்பில் கொண்டு வர கர்த்தர் ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ராஜாவை இந்த மாலை வேளையில நம்முடைய திருப்பாதத்திலே பணிந்து முடிந்து கேட்க முடிஞ்ச நல்ல பிதாவே ஆமென். பாஸ்டர் பிரதி உங்களுக்கு பாஸ்டர் பிரதி பிரதர் பிரதீப் என்னுடைய ஃப்ரெண்டு. சாமுவேல் ஐயா மேல வாங்க. சம்பத் ஐயா மேல வாங்க. ராஜா மேல வாங்க. தேவ செய்திக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரெக்டான நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான், கரெக்டா 8:45 9 மணிக்கு நான் முடிச்சிடலாம். ஓகே, அல்லேலூயா. உங்களுக்காக லாஸ்ட்ல கடைசியா பாஸ்டர் என்ரே அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒரே ஒரு வசனம். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். பைபிள் படிப்பீங்களா?
நீங்க படிப்பீங்க மைக்கில்? ஓகே. வேற யாரும் படிப்பீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? தீனி துண்டுறீங்களா? தீனி துண்டு கரெக்டா இருக்குங்க. பைபிள் படிக்கிறது. மீகா புஸ்தகம், மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 5:2. பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பாருங்க 42வது சந்ததியில பிறந்தவர், 42வது தலைமுறையில பிறந்தவர். ஆனா இந்த 42வது முறை தலைமுறையில பிறப்பொருவர 2000 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி. நேற்று நான் வண்டியில வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு நற்செய்தின்னு ஒரு பேனர் ஒட்டி இருந்தது. நான் என்ன சரி ஏதோ சுவிசேஷ மீட்டிங் போல தெரியுது. வண்டியை நிறுத்தி படிச்சு பார்த்தா, எங்களுடைய முதியோர் இல்லத்தில் உங்கள் தாய் தகப்பனை கொண்டு வந்து சேருங்கள், இது நற்செய்தி. எங்கள் முதியோர் இல்லத்தில் தங்கு வசதி, இலவச சாப்பாடு, எல்லாமே இருந்து முதியோர்களுக்காக ஒரு நற்செய்தி, இது நற்செய்தி. பாருங்க, இன்னைக்கு தாய் தகப்பன பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டுங்க முதியோர்கள். ஆனா வீடு கட்டி இருக்கிறான் அன்னை இல்லை, வீடு கட்டிக்கிறான் அன்னை இல்லை, அந்த அன்னை இல்லத்துல போய் அனாதை இல்லத்துல போய் சேர்த்துறான் இன்னைக்கு புள்ள. ஆனா நான் என்ன கேட்கிறேன், 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் நீ கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்க்கிறிய, உன்னை பெத்தெடுத்த அந்த தாய் தான் தவம். கைத்தட்டு, அதுதான் தவம். ஆண்களுக்கு தவம் இல்லை. ஆண்கள் வந்து பாருங்க சிங்கம், பெண்கள் வந்து தவம். ஏன் தெரியுமா பெண்கள் தவம்? ஒரு மனிதனை பெற்றெடுத்து ஈ கடிக்குதா எறும்பு கடிக்குதா பார்த்து அவனை இந்த உலகத்துல 4 பேருக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாங்களே, அந்த தாய், அந்த தாய் தான் தவம். தாய் வந்து சாதாரண கிடையாது, அம்மா என்பது சாதாரண இல்லை. இந்த உலகத்துல ஒரு மனிதனை பெற்றெடுத்து, ஒரு மனிதனை பெற்றெடுத்து இந்த சமுதாயத்துல கொண்டு வந்து அவனை பெரிய ஆளா நிக்க வைக்கிறாங்களே, அது ஒரு தவம். ஒரு பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கிறது ஒரு தவம். பாருங்க, தானம் வேற தர்மம் வேற, தானம் வேற தர்மம் வேற, தவம் வேற. தவம், தானம், தர்மம், இந்த பாருங்க, தானம் தர்மம். நீ என்ன நீ சோறு போட்டாலும், நீ இன்னதான் நீ தானம் தர்மம் செய்தாலும் நீ பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. நீ பரலோகம் போகணும்னு நினைச்சினா தவம் இருக்கணும். நீ தவம் இருந்து ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிற பாரு, அது தவம். பாருங்க, இங்க இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி தரிய, அது தவம். அதே போல பாருங்க, ஒரு பிள்ளைய டாக்டர் படிக்க வச்சு அவனை அழுக பாக்குறிய, அது தவம். அதே போலதான் ஒரு பெற்ற தாய் 10 மாசம் சுமந்து பெற்ற அந்த பிள்ளைய இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்களே, அது தவம். தானம் வந்து வேற, தானம் எல்லாமே செய்யலாம், ஆனா தவம் எல்லாம் செய்ய முடியாது. ஆனா இந்த தவத்துக்கும் தானத்துக்கும் தர்மத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, அதுதான் மனம். மனம் இருந்தா தானே தவம் இருக்க முடியும், சொல்லுங்க ஐயா. மனம் இருந்தா தானே ஐயா, மனம் இருந்தா தான் 10 ரூபாய் கூட கொடுக்க முடியும். மனசு இல்லாத எப்படி நீங்க தானம் செய்ய முடியும்? அவசரம், அவர் நல்ல மனசு, அதனாலதான் தானம் தர்மம் செய்யறாரு. ராஜா இந்த 2வது வருஷம் இந்த மீட்டிங்கை செய்து தவம். கைத்தட்டு, தவம். என்ன இப்படி செத்தவங்க கையில வெத்தல் குடும்பத்து நல்லா இருக்க தவம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. நிறைய பேருக்கு பணம் இருக்கும், நகை இருக்கும், நட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா இப்படி ஊழியம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ராஜாக்கு ஒண்ணுமே இல்லை, ராஜாக்கு ஒண்ணுமே இல்லை. 4 அடி ஊடு இல்லை, நாய் கீழே இல்லை. 4 அடி ஊடு இல்லை, கீழே நாய் இல்லை. ஆனா ரொம்ப பேர் 4 அடி ஊட கட்டுறோம், நாயை வாங்கி கீழே கட்டுறோம். ஏன்னா ஒரு ஊழியக்காரங்க வீட்டுல சேர்க்காது. நான் அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஐயா இருக்கிறார் என்ன, அதுதான் கொலிக்குது. ஐயா ஐயா இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்குது, ஏன்னா நாய் ஏற்கனவே என்ன பேக்கில் கடிச்சிச்சு. அப்புறம் ஏதோ பேஜார் இருந்தாங்க. ஐயா இருக்கிறாங்க, ஏன்னா ஐயாவுக்கு பதில் அதுதான் குரல் கொடுக்குது. ஐயா பிடி பிடி பிடின்னு, அதை ஒன்றையும் பண்ணாது, ஒன்றையும் பண்ணாதுன்ட்டாங்க.
சரி அப்படியே கொஞ்சம் பயந்து தான் உள்ள போனேன். அப்படியே காலை மோந்து பார்த்தது. சரி பழையாள் போல் தெரியுது அப்படின்னு கம்முன்னு விட்டுடுச்சு. நான் சேர்ல உட்காந்தேன். பக்கத்துல வந்துச்சு நாய் உட்காந்துச்சு. என்ன எந்த நாய் கொஞ்சம் தான் நாய் பக்கத்துல உட்காந்துச்சு. நான் கேட்டேன், நாய் உள்ள ஷார்ப்பா இருக்குது, நாய்க்கு என்ன பேர் வச்சுக்கிறேன்? நாயின்னு தான் வச்சுக்கிறேன். நாய்க்கு நாயின் தான் பேர் வச்சுக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு வசதி வாய்ப்பை தேடிடுறான். எந்த சொந்தக்காரனை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நாயை கட்டிடுறான். பார்த்தீங்கன்னா நாயை கட்டிடுவான். அன்னைக்கு எங்க வீட்டாண்டு ஒரு பாசுகிறார், ஐயா தோத்துறையா நிலகிறீங்களா? நாய் எதுனாக்குது, சம்சாரம் உள்ளக்குதுன்ட்டேன். நாய் இருக்குதானே சம்சாரம் உள்ளக்குதுன்ட்டேன். அதுதான் கோழிக்கும். நாய் இல்லைங்க எங்க சம்சாரம். ஆனா இங்க பாருங்க, ஒரு வீட்டுல பார்த்தேன், நாரமண்டலூர் வீட்டு நம்பர் 30 நாய்கள் ஜாக்கிரதை. நாரமண்டலூர் பார்த்தேன், லட்சத்துல ஒருத்தன், கோடியில ஒருத்தன், அதுல ஒருத்தன் நல்லவன் போட்டது. அந்த போடி ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கினேன். நான் வீட்டு நம்பர் 20 அதான் ஒத்துக்கினேன். ஆனா நாய்கள் ஜாக்கிரதை. சரி, என்ன நாட்டு ஜாதி நாய் வச்சுக்கிறான்? என்ன நாய் இந்த கொலிக்கணுமே, அந்த சத்தம், இந்த ஊர் நாய் கொலிப்பாரு. அது இருக்கிறதெல்லாம் கூப்பிடும், வாங்க வாங்க வாங்க. ஆனா பணக்கார நாய் அப்படி, இது வந்து துட்டு கொடுத்து வாங்குற நாய், சொந்தக்கார வேலை கேட்கிறோம். ஆனா இன்னொரு பெரிய தமாசு என்ன தெரியுமா? ஊட்டியில 40 கோடியில நாய்களுக்கு பூங்கா கட்டிக்கிறார் நம்ம முதலமைச்சர். கைத்தட்ட நாய்க்கு பூங்கா கட்ட கைத்தட்ட ஒரு ஜன்மம் நீ தாயா. பேப்பர்ல பார்த்தேன் நான், ஊட்டியில நாய்களுக்காக விளையாட்டு பூங்கா கட்டிக்கிறார் யார்? நம்ம முதலமைச்சர். எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் சிரிப்பு, எவ்வளவு ஒரு சோறு இல்லாத எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவங்களுக்கெல்லாம் இந்த 40 கோடி போன எவ்வளவு நல்லா இருக்கும். சரி, ஏதோ ஒரு சாதனை அது பண்ணிக்கிறாங்க நாய்களுக்காக. ஆனா அப்படிப்பட்ட நாயை 4 கூட கட்டி நாய் வைக்கல. ஏன்னா சொந்தக்காரையும் சேர்க்க மாட்டேன், சொந்தக்காரையும் நாய் சேர்க்க மாட்டேன். ஏன்னா நாயை கண்டா பயம். ஏன் அதை அங்க போற? எங்க சம்சாரம் யா, எங்க சம்சாரம் நல்லா கேளுங்க. எங்க சம்சாரம் என் தங்கச்சி கிட்ட பேச மாட்டேன்றா, என் தங்கச்சி கிட்ட பேச மாட்டேறா என் சம்சாரம். ஆனா அவங்க தங்கச்சி வந்தா என்ன பேச விட மாட்டேன்றாயா. என்ன கண்ணாடிக்கார, என்ன நாய சொல்லு, நீயே ஒரு தீர்ப்பு சொல்லு. நீதான் ஜட்ஜி மாதிரி. இயேசு பிறப்பார் என்பதை, இஸ்ரவேல் மக்களுக்காக பிறப்பார் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி. ஆனா இதே செய்திய லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம், சாரி, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி. பாருங்க, நான் வேற சொன்னேன், இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதுதான் எனக்கும் உனக்கும் குடியுரிமை எழுதப்பட்டது ராஜாவால. அதுக்கு முன்னால 2000 வருஷத்துக்கு முன்னால யாருக்கும் குடிமதிப்பே கிடையாது. அவங்க ராஜா இல்ல. நீங்க சொல்லலாம் பக்கத்துல ஒரு ராஜா ஆயிட்டாரு, அவர் சொல்லலாம் இவர் ராஜா ஆயிட்டாரு. அப்படிதான் ராஜா தான் ஆடுந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து குடிமதிப்பு, உரிமை, ரேஷன் கார்டு, கிச்சன் கார்டு, பான் கார்டு, பேன் கார்டு, எந்த கார்டும் கிடையாது, எந்த பேங்கும் கிடையாது. அப்படி ஆண்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கர்ப்பம் தரிச்சு பிறக்கிறார்னு அந்த ராஜா கேள்விப்பட்டோனையும் குடிமதிப்பு எழுதுறதுக்கு அனுப்புறாரு அவங்கவுங்க ஊருக்கு. அதுதான் பொங்கல் ஆனா தீபாவளி ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்கவுங்க ஊருக்கு சென்னை விட்டு போயிடுறோம். போயிட்டு திரும்பி எல்லாம் விழாலாம் கொண்டாடிட்டு திரும்ப வரோம். அப்ப அதே போலதான் எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஆளுங்க அவங்க ஊருக்கு போடும். என்னம்மா உங்க ஊருக்கு போயிட மாட்டேன், ஓட்டு போடும். உன் பேரை வேற மறந்துட்டேன், ராஜமா. என்ன பண்ணும், எலெக்ஷன் வந்து அவங்க ஊருக்கு போயிடும். அங்க ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அப்புறம் வீடுகளை பார்த்துட்டு வருவாங்க. ஆனா இங்க போட மாட்டாங்க. அவங்க
ஏன்னா அவங்க ஊர்ல அவங்க, ஏன்னா அந்த ஊர்ல பிறந்தாங்கல்ல. அதே போலதான் எனக்கும். நான் மெட்ராஸ்ல பிறந்துக்கிறேன், மெட்ராஸ்ல தான் ஓட்டு போடுவேன். எனக்கு அந்த உரிமையை இயேசு பிறந்தவன தான் கடவுள் கொடுத்தாரு. இயேசு பிறக்கலைன்னா எனக்கு அந்த உரிமை இல்லை. எவ்வளவு திறப்பாரு இது. இதுதான் சரித்திரம். இது நேற்று குமுத புக்கு, ராணி புக்கு, கோணி புக்கு கிடையாது. இது 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இப்படி பிறப்பாரு. அவர் பிறந்த உடனே குடிமதிப்பு நமக்கு கிடைக்கும் என்பது தரிசனம். அந்த தரிசனத்தை நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். அல்லேலூயா. நீ யாரை வேணா மிஸ் பண்ணு, ட்ரெயினை மிஸ் பண்ணு, பஸ்ஸை மிஸ் பண்ணு, ஃபிளைட்டை மிஸ் பண்ணு, ஆனா இயேசுவோட வார்த்தையை மிஸ் பண்ண கூடாது. அதனாலதான் காது உள்ளவன் கேட்க கடவனாரு. படிங்க 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 அப்படி கண்டினியூ. கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து, கலிலேய நாட்டில் நாசரேத்திலிருந்து யூதேய நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். யூதேயிலே பெத்லகேம் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே பாருங்க, அவ்விடத்தில் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அந்த அம்மாவுக்கு பிரசவ வேதனை வந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு பிரசவ வேதனை வந்தா எத்தனையோ ஆஸ்பத்திரி இருக்குது. கல்யாணம் ஆகும்போது சொல்லிடுது ஜட்ஜ் ஐயா, கல்யாணம் ஆகும்போது பொண்ணு சொல்லிடுது, அத்தான் நமக்கு குழந்தை பிறந்தா அப்போல தான் பிறக்கணும், ஏன் கார்பரேஷன்ல பிறக்கக்கூடாதா, ஏன் வீட்டுல பிறக்கக்கூடாதா? அது பொண்ணு இப்படி சொல்லு பாரு. அவன் கேட்கிறான், ஏன்னு? எங்க அம்மாவும் அப்போல தான் பிறந்தாங்களாம், நானும் அப்போல தான் பிறந்தேன்னா என் பொண்ணும் அப்போல தான் பிறக்கணுமா? இதுல சாதினே இல்ல சரித்திரமா இல்ல எதுனா அதுல பிறந்தன்னு செலவிக்க போறாங்களா? கிடையாது. இல்ல இப்ப நான் நிக்கிறேன் மைக் பிடிச்சேன்னு அமெரிக்கால பிறந்தேன், கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் பிறந்தேன். அதே கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் எங்க அப்பா பிறந்தான். எங்க அப்பா பிறந்த ஹாஸ்பிட்டல் தான் என் தாத்தா பிறந்தான். என் தாத்தா அதே கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல், எங்க அப்பா அதே, நானும் அதே. ஆனா எங்க அப்பா எங்க தாத்தா பிறக்கும் போது லைட் இருந்தது, நான் இருக்கும்போது லைட் இல்லை. பீஸ் குடிச்சா இல்ல கரண்ட் கட்டுங்க. எங்க அப்பா பாரு நல்ல சாதி. எங்க அப்பா வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் தான் இரு, நான் போய் வீட்டுல வேலை கட்டுறாரு. லாந்தர் வேலைக்குள்ள பிறந்தவன் நான், கைத்தட்டு. அதனால தான் கருப்பாயிட்டேன் சர்ச்சி. எங்க அப்பாலாம் வெள்ளையா இருப்பான், ஏன்னா வெளிச்சத்துல பிறந்துவேன். நான் இருட்டுல பிறந்தேன். அந்த லாந்தர் வேலைக்கு எவ்வளவு வெளிச்சம் கொடுக்கும். அந்த லாந்தர் வேலைக்குள்ள நான் பிறந்த தொட்டு இப்ப நான் சந்தோஷமா, எங்க அப்பா பிறந்த கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் நான் பிறந்தேன்னு நான் சந்தோஷப்படுறேன். அதுதான் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு. ஆனா அந்த சேட்பட்டுக்கு நான் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல பார்ப்பேன். எங்க சம்சாரம் சொன்னேன், சீதா எனக்கு கல்யாணம் நீ கட்டிக்கினீங்க, நான் இங்க தான் பிறந்தேன்னு. அதுக்காக உயிர்ந்து கும்பிட முடியுமா? சொல்லியா உயிர்ந்து கும்பிட முடியுமா? ஒரு சரித்திரம் கை காட்டினேன். ஆனா இப்போ போய் பாக்குறேன், 4 அடுக்கு பில்டிங் ஆயிடுச்சு. நான் பிறந்த இடம் ஆஸ்பத்திரி 4 அடுக்கு பில்டிங் ஆயிட்டு எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. அப்ப அதை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நான் பிறந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்குது பாரு, எவ்வளவு எனக்கு எந்த இல்லை, அது கவர்மெண்ட் கட்டிக்குது அவ்வளவு பெரிய பில்டிங். ஆனா பிறந்த இடம் நான் சொல்றேன் பாரு, அது எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. மகப்பேறு மருத்துவமனை 24 மணி நேரமும் நாங்க ஒர்க் பண்றோம். நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனா அன்பு தேவ பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருக்கு சத்திரத்துல இடம் கொடுக்கல ஐயா. இப்ப ஒண்ணே இல்லைங்க, இப்ப இந்த தெருவுல யாரோ ஒரு பாப்பா வந்து குழந்தை பிறக்காரு, ஆட்டோல போய் நிற்கிறாங்க. ஆனா இப்ப பாரு, ஆட்டோல போகும்போது குழந்தை பிறந்துடுது. ஏன்னா ரோடு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. என்ன சிம்ரன் சிரிக்குது, சிம்ரன் பகரவ சிரிக்குது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க அப்படியே போகும்போது ஆட்டோல பிறந்த ஒரு எங்க வீட்டான ஒரு அம்மா ஆட்டோல பிறந்துச்சு குழந்தைக்கு ஆட்டோன்னு பேர் வச்சிட்டாங்க. ஆட்டோன்னு வச்சிட்டாங்க குழந்தைக்கு. அதோட ஒரு இது ட்ரெயின்ல பிறந்துச்சு, ரயிலுன்னு குழந்தைக்கு பேர் வச்சிட்டாங்க. ஊரா விட்டு ரயில் ஆகாது, குழந்தைக்கு ரயிலுன்னு வச்சிட்டாங்க. ஆனா அது மாதிரி இருக்கும் போது நம்ம ஊர்ல ஒரு பிள்ளை இட்டு போறாங்க, பிரசவ வேதனை. கரெக்டா அந்த நேரம் வந்துடுச்சு. இந்த வீட்டுல ஏமா கொஞ்சம் குழந்தை கொஞ்சம் விடுவியா? ஏமா உன்னதான் கேட்குறேன், ஏமா உங்க வீடு நான் ஊட கட்டி வச்சுக்கிறியா? ஊட கட்டி வச்சுக்கிறியா? இது மாதிரி யாரோ ஒரு பிரசவத்துக்கு போறாங்க, அம்மா ரொம்ப முடியலம்மா, போற நேரத்துக்கு பிரசவம் ஆயிடும் மாதிரி தெரிஞ்சு கொஞ்சம் வீடு கொடுங்கண்ணா, கொடுப்பியா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னம்மா அது தீட்டு தர மாட்டாங்க. பாருங்க, காலில் இருக்கிற செருப்பா இருந்துட்டா கூட இந்த வீட்டு வாசல வச்சுட்டு 2 நாள் பொறுத்து கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த காலில் போட்டு இந்த ராபர்ட் செத்துட்டா 2 நாள் இந்த பாடி அங்க வைக்க விடுவாங்களா? ஃபர்ஸ்ட் தூக்கு,
எங்க இருந்து வந்து எங்க காலத்துக்கு தூக்கு அம்சகர மார்க்கெட் சந்தைக்கு போய் போட்டு எதுக்கு சொல்ற காலில் இருக்கிற செருப்பு பவர் கூட உயிர் போயிட்டா கிடையாது ஐயா. ஆனா இங்கே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல வரும்போது அவருக்கு பிறக்க இடம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பிறகுக்கு எத்தனையோ இடம் இருக்கு. நிறைய சொல்ல எங்க பையன் அமெரிக்கால பிறந்தான், எங்க பையன் எவ்வளவு பெருமை, அமெரிக்கால பிறந்தான் என் பையன் ஜப்பான்ல பிறந்தான். நீ எங்க பிறந்தாலும் மண்ணுக்கு போக போறது நினைச்சு பாரு. நீ அமெரிக்கால பிறந்தாலும் அம்ஜகர்ல பிறந்தாலும் இந்த 6 அடி மண்ணு தான் சொந்தம். ஆனா இயேசு அப்படி இல்லைங்க. இயேசு சத்திரத்துல இடம் இல்ல, சத்திரத்துக்கு வெளியே இந்த மாதிரி ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீதியில பிறந்தார். பிள்ளையை துணிகளில் சுற்றி பாருங்க, அவர் வீதியில பிறந்தாரு, பிள்ளையை துணியில சுற்றி முன்னணையில் கிடைத்தினான். இதுதான் இப்பவும் செய்யறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு டிஃபன் ஒண்ணு எடுத்துக்கோ, யாரு உங்க மாமியார் டிஃபன் ஒண்ணு எடுத்துக்கோ, ஒரு கந்த துணி எடுத்துக்கோ, இல்ல மதர்சால போய் துணி எடுத்துக்கோ குழந்தைக்கு. ஏன்டி அம்மா பொண்ணு பாருங்க, பிறந்து வெளியே வந்ததாங்க அது ஆனா பொண்ணா உயிராக்குதான் தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் சட்ட துணி எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதுக்கு முன்னால போகும்போது ஒரு டப்பா, ஒரு கிளாஸ், ஒரு கந்த துணி, அந்த கந்த துணி தான் ஹைலைட், கைத்தட்டு, அதுதான் என் தவம். நீயும் நானும் கந்த துணியில சுத்தப்பட்டுங்க. நான் மாட்டேன பெரிய மில்லு திட்டம் எல்லாருக்கும் பொன்னாடை போத்துறாரு, பொன்னாடையில சுத்தினாங்க. என்ன இந்த கந்த துணி மேல இருந்தவனு இன்னைக்கு பொன்னாடை துணியை போட்டாரு. அது நம்ம நினைச்சு பார்க்க மாட்டேன். கந்த துணியில சுத்தினாங்க. என்ன என் ஆண்டவராக இயேசு அவர் நினைச்சிருந்தா ராஜாதி ராஜா வீட்டுல போய் பிறந்திருக்கலாம், மன்னாதி மண்ணு வீட்டுல பிறந்திருக்கலாம். ஏன் ஏன் இந்த மாதிரி பிறந்தாரு பனியில? நம்மளாம் ஏசியில பிறக்கிறோம். அவர் பயங்கரமான பனி குளிர், குழந்தைக்கு துணி கூட இல்ல சட்டை, அந்த கந்த துணியில தாங்க சுத்தி வச்சாங்க. அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா சொன்னபடி பிறந்தான், சொன்னபடி பிறந்தான். அதனாலதான் இது சரித்து என்ன சொல்லி பாருங்க, படிங்க. அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம கண் இருக்கும்போது ஆட்டு ஓட்டின்னு போயிடுறான், நம்ம கண் இருக்கும்போது ஆட்டு ஓட்டின்னு போயிடுறான், கண் இருக்கும்போது கோடையில் இருக்கிற மீனை வாங்கிட்டு போயிடுறான். ஐயா, அந்த காலத்துல மேய்ப்பர்கள் ஆடுகளை அந்த மைதானத்துல அங்க வயல்ல ரவுண்டா பட்டி அடிச்சு தட்டி மாதிரி கட்டி அந்த ஆட்டு கூடவே படுத்துக்குவாங்க. ஐயா, நான் நிறைய கண்ணால பாத்துக்கிறேன். ஏன் இந்த கொசுவத்தி வாசனையே எனக்கு பிடிக்க முடியாத தலைவலி வந்துருச்சு. இந்த கொசுவத்தி வாசனை பிடிக்க முடியாத தலைவலி அப்படியே தேய்ச்சிருந்தேன். ஆனா அந்த ஆட்டு கூட படுத்துன்னு இருக்கும் போது அந்த மெய்ப்பனு எப்படி கஷ்டப்படுவோம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அந்த ஆட்டோட வாசனை, அதோட எல்லாம் பண்ணி கிண்ணி ஒரு மாதிரி இருக்கும் ஆடு மேல. அந்த பாருங்க, அந்த நாத்தம் இருந்தாலும் அந்த ஆட்டோட குணம் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அப்படி வயல்வெளியில அவங்க ஆடு மேய்க்கும் போது அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடம் அவ்வேளையில் கர்த்தருடைய தூதனானவர் அவ்வேளையில் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த மேய்ப்பர் இருட்டில் ஒரு பிரகாசம் சுற்றியது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பாருங்க, என்னடா இது திடீர்னு வெளிச்சம், பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அமெரிக்கால இருக்கிற வெள்ளைக்காரனுக்கும் இயேசு பிறந்தாரு, நற்செய்தி. ஆப்பிரிக்கால இருக்கிற கருப்பாக்கு நற்செய்தி, ஜப்பான்ல இருக்கிற சப்பமுக்காக்கு அவங்களுக்கு நற்செய்தி, அம்ஜகர்ல எனக்கு நற்செய்தி, மதுரை வாயில உனக்கு நற்செய்தி. என்ன ஜர்ஜி? நல்ல செய்தி ஐயா. நற்செய்தின்னா இப்போ ஒரு வீட்டுல டியூப் லைட் எல்லாம் போட்டு தேசா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த தெருவில் டியூப் லைட் எல்லாம் போட்டு தேசா பந்தல் எல்லாம் வந்தா இறங்கிட்டா ஊரே கூட இன்னாடி அம்மா அங்க பந்தல், இன்னாடி அங்க தேசா யாரு சோறு ஆக்குறது? ராபர்ட் இன்னாக்கா அந்த வீட்டுல ஆயாக்கு பிறந்த நாள், ஆயாக்கு பிறந்த நாள் தாத்தாக்கு கேக் வெட்டுறாங்க இல்லையா? எனக்கு நோட்டீஸே வைக்கலையா? ஒரு தேசா வந்து இறங்குறதுக்கே இவ்வளவு பேர் சரிங்க. நம்ம விசேஷமா கேட்பாங்க, என்ன அந்த வீட்டுல பாருங்க ஒரு லைட் எரிஞ்சாலும் இன்னாடி அம்மா வீட்டுல லைட் எரியுது, அது ஏன் கேக்குற அந்த பொண்ணு அப்படியே இருக்கும். ஏன்டி அம்மா எனக்கு சொல்லத்தான் இருந்தேன், இருந்துட்டேன். ஏன்னா சொன்ன குண்டா தூக்கிட்டு வந்துருவேன்.
நம்மால 51 ரூபாய் மொய் வச்சுட்டு 700 ரூபாய் தீனி துண்டு 800 ரூபாய்க்கு தீனி எடுத்துன்னு போயிடும். அந்த மாதிரி ஆள்லாம் இருக்குதுங்க. குடும்பத்தோட வான்னு நோட்டீஸ் கொடுத்தா வீட்டை சாத்தின்னு குடும்பத்தோட போயிடும். இல்ல கொஞ்ச நேரம் புத்தி இல்ல, நோட்டீஸ் கொடுத்தாங்க ஒருத்தர் போக கூடாது, நம்மால வீட்டுல இருக்கிற 7 பேரும் துண்ண போயிடும். ஆனா மொய் 51 ரூபாய், தீனி துண்டு 750 ரூபாய். அது துண்ணுது இல்லாத ஒரு பிளாஸ்டிக் கவர் வேற பாக்கெட்ல எடுத்துட்டு போயிடுவோம். ஏக்கா அம்மா ஒண்டியா பார்த்துருக்குறாங்க, எவ்வளவு போய் பாரு. என் பையன் கல்யாணத்துக்கு அப்படித்தான் குடும்பத்தோட வான பாரு, தெருவே காலி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா 8 தேசம் சோறு காலி. ஆனா கலெக்ஷன் கம்மி. கல்யாணம் வைக்கிறது கலெக்ஷன், ஆனா இந்த மீட்டிங் வைக்கிறது தவம். இது கலெக்ஷன் கிடையாது, தவம். அதனால தான் சொல்றேங்க, இந்த இயேசு அவர் பிறக்கும் போது அவருக்கு இடம் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க, நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாரு நற்செய்தி தெரியுமா? டாக்டர் அவரு இவரெல்லாம் நற்செய்தி, மேய்ப்பர்கள் நற்செய்தி சொன்னாங்க. தேவதூதர் மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, இயேசு பிறந்து இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க தான் நற்செய்தி சொன்னாங்க. இவங்க நற்செய்தி சொன்னாங்க. ஆனா லேடிஸ் நற்செய்தி இயேசு உயிரோடு இருந்தார், அவர் இங்கு இல்லை. மேய்ப்பர்கள் நற்செய்தி சொன்னாங்க, இயேசு இந்த ஊர்ல பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நட்சத்திரம் அவர் பிறந்த இடத்தை காட்டுச்சான். அதனாலதான் நம்ம வீடெல்லாம் நம்ம கூண்டு கட்டிக்குவாங்க. இங்க ஒரு வீடு கூட கூண்டு கட்டினடாப்பா. எங்க தெருவில் எல்லா வீட்டுல கூண்டு கட்டிக்கிறாங்க. நாங்க கிறிஸ்டின், பக்கத்து வீட்டுல இண்டுக்காரு, அவங்களும் கட்டிக்கினாங்க. யாரு அந்த கலேசில அவங்க கூட கூண்டு கட்டிக்கினாங்க. அவங்க பேத்தியில தாத்தா வீட்டாண்ட கூண்டு கட்டிருந்துல அவங்க வீட்டுலையும் கட்டணும், அவங்க ஒண்ணு வாங்கி கட்டிட்டாங்க. அவங்க ராப் தாத்தா வீட்டுல சீரியல் லைட் போட்டுக்குதுல, இவங்க வீட்லயும் போட்டு பாரு. என் வீட்டுல எரியதை பார்த்து எல்லாம் அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அதனால பாருங்க, இயேசு எல்லா மக்களுக்காகவும் பிறந்தார். அதனாலதான் பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அரசாங்கமே கொண்டாடுது, அரசியல்வாதிகளும் கொண்டாடுறாங்க, அந்தந்த கட்சிக்கார் கொண்டாடுறாங்க. அந்தந்த கட்சிக்கார் சொல்றாங்க இயேசுதான் மெய்யானவர் சொல்றாங்க. எல்லாரும் கேக்கு வெட்டுறாங்க கிறிஸ்துமஸுக்கு. அப்ப பாக்குறேன், இயேசப்பா ஒருத்தருக்காக இல்ல, உலகத்துல பிறந்த எல்லா மக்களுக்காக பிறந்ததோடுதான் எல்லா மக்களும் கொண்டாடுற பண்டிகை இது. இதுதான் சகோதர சிநேகம். கைத்தட்டி, இதுதான் சகோதர சிநேகம் பண்டிகை இது. ஹல்லேலூயா. அன்பு தேவர்களே, ஏதோ வெந்த சோரத்தோண்டு விதி வந்து சாப பிறக்கல. இன்னைக்கு உங்களே என்னைய கர்த்தர் எப்படி தெரியுமா, நட்சத்திரமா வச்சிருக்கிறார். நட்சத்திரம் வழி காட்டுச்சு இயேசு எங்க பிறந்திருக்காருன்னு சொல்லி. அந்த சாஸ்திரிங்க போகும்போது நட்சத்திரம் அப்படியே போய் கரெக்டா அவர் பிறந்த இடத்துல நின்னுச்சு. அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் அதை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர் பிறக்கும் போதும் அவர் இறக்கும் போதும் அவர் வரப்போறதும் அவர். பாருங்க, அதுலதான் பாருங்க, பரிசுத்த வேதத்துல இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தேவன் இந்த கிராமத்துல உன்னுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார். கைத்தட்டி, உன்னுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார். ராபர்ட் பாருங்க, 1985 வருஷம் 17ஆம் தேதி எனக்குள்ள பிறந்தார். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற ராபர்ட் என்ன பக்கம் குடிகார பேரு, கெஜ் அடிப்பேன், சருக்கு அடிப்பேன், ஆசோக்கு ஈசோக்கு எல்லா சோக்கும் பார்த்துட்டு கடைசியில கேரளா பிளாட்பார்க்ல இருந்தவன். எனக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா அரசாங்கம் என்ன மாத்தல, அரசாட்சி செய்கிற ஆண்டவராகிய என்னுடைய வாழ்க்கையில மாத்தினார். அந்த தெய்வத்துக்கு அன்னைக்கு நான் என் மனசு கொடுத்தேன். இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக நிக்கிறேன்னா நான் மதம் மாறில, மனம் திரும்பிட்டேன். நான் மனம் திரும்பிட்டேன். இன்னைக்கு புது மனுஷனா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு அவர் பிறக்க இடம் இல்லை, வழி அறிக பிறந்தவர், உன் வாழ்க்கையை மாற்ற வந்தவர். கைத்தட்டி, இயேசு கிறிஸ்து வழி அறிக பிறந்தவர், உன் வாழ்க்கையை மாற்ற வந்தவர். உன் சொத்து சுகத்தை வாங்க வந்தவர்ல. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தை ஆள
நிறைய பேர் பிறந்தாங்க. இந்த உலகத்தை ஆளும்படியா நிறைய பேர் பிறந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளல. இந்த உலகத்துல உன்னை என்ன மீட்க அவர் பிறந்தது தான் அவருக்கு மீட்பர் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. உன்னை என்னை அவரு மீட்க பிறந்தவர். அதனால்தான் எங்கேயும் இருந்த என்ன எனக்கு இவ்வளவு பேர் படிச்ச முன்னால படிக்காத என்ன நிக்க வச்சு பாட வச்சு பேச வச்ச அந்த தெய்வம் எவ்வளவு நல்லவர் மகன். நான் படிக்காத மகன், 3ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன். எனக்கு எழுதவும் தெரியாது, தப்பு தப்பா எழுதுவேன். என் பேரு ராவு கூப்பிட்டு தான் எழுதுவேன். என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனா என்னை படிக்காதவனை படிச்சுங்க முன்னால என்னை நிக்க வச்சு என்னை பணிவிடை செய்ய என்னை வேலைக்காரனா கர்த்தர் தெரிஞ்சுக்கினாரு. அது ஒரு வரம் தானே, அது ஒரு வரம் தானே. தவம் இல்லை, வரம். அது எனக்கு கொடுத்த வரம். ஆனா நான் ஒரு நாள் மறிக்க போறேன், நான் மறிக்க போறேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவருக்கு மரணம் இல்லை. அன்றைக்கு பிறந்தார், இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உனக்குள்ள வந்தால் உன்னையும் ஒரு ஆசீர்வாதத்தை உன் பேரை பெருமைப்படுத்துவார். அப்படிப்பட்ட இயேசுக்கு உன் மனசை மட்டும் கொடுங்க, வேற ஒண்ணுமே வேணாம். நிறைய பேர் பாருங்க பேரு கிறிஸ்துவங்களா இருப்பாங்க. நீ பேரு கிறிஸ்துவங்களா இருக்கட்டும், உண்மை உள்ள கிறிஸ்துவனா இருக்க இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குற. அதுதான் உனக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை. அல்லேலூயா. அதுதான் உனக்கு பண்டிகை. 1985 வருஷம் மூக்குல டிவி வச்சு ஹாஸ்பிட்டல் ரொம்ப டேஞ்சரா இருக்கிறேன். என்னெல்லாம் கைவிட்டாங்க. என் சொந்த பந்தம், என் பிள்ளைங்க எல்லாம் கைவிட்டாங்க. என் மனைவி என் 2 பிள்ளைங்க மட்டும் கட்டில அழுகுறாங்க. டாக்டர் தூக்கி போட சொல்லிட்டேன், செத்துருவாரு, தூக்கி போடுங்க. அந்த வேலையில மரணம் சந்திக்கிற வேலையில இன்றைய மாதிரி ஒரு ஊழியக்காரன், அப்படிப்பட்ட ஊழியக்காரன் நான் அடிச்சவன். நான் இங்க வந்து அல்லேலியா குல்லேலியா இருக்கிறேன். அடுத்த வாட்டி பார்த்த ஜாவா திரும்பிடும் சொல்லி ஊழியக்காரன் அடிச்சு பரிசுத்த வேதத்தை கிழிச்சு ஊழியக்கார முகத்துல விசிறி அடிச்சு அவமானப்படுத்தினவன் இன்னைக்கு அதே ஊழியக்காரை அழகுபடுத்திக்கிற கைத்தட்டு. அதே ஊழியக்காரை இன்னைக்கு அழகுபடுத்துறேன். நான் ஆதியில கிறிஸ்தவ ஜாதியில கிறிஸ்தவ கண்டதே காட்சி கொண்டதே கோலம். கடைசியில நான் ரொம்ப டேஞ்சரா இருக்கிறேன். அந்த நேரத்துல அந்த ஊழியக்கார் வராரு. எந்த ஊழியக்கார அடிச்சனோ அந்த ஊழியக்கார அந்த ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய அவசியமே கிடையாது. வராது. எங்க சம்சாரம் பார்த்துட்டு அவரு, ஐயா வணக்கம் ஐயா, இப்பதான் தோத்துறோம் ஐயா, வணக்கம் ஐயா, உன்னை அடிச்சாரு அவருக்கு தான் இவருன்னு காட்டி கொடுக்குறாயா. என்ன மாதிரி பொண்டாட்டியா என் பொண்டாட்டி? நானே அடிச்சு ஒரு மறந்துட்டு சிக்க படுத்துனுக்கிறேன். என் பொண்டாட்டிக்கா யூதாசு 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்த மாதிரி அந்த என்ட்ரி ஐயா கிட்ட என் பொண்டாட்டி காட்டு, ஐயா உன்னை அடிச்சாரு அவர் தாங்க இவருன்றார். நான் டன்லப் டயர் மாதிரி இருக்கிறேன், பம்பாயில் கட்டி கருவாடு மாதிரி இருக்கிறேன், இவர் தாயான்றாரு. அப்பதான் அவர் கேட்கிறாரு, பிரதர் நல்லா பாருங்க, அவர் அடிச்சங்க அதை கூட ஒரு மறந்துட்டு என்ன பிரதர்னு கூப்பிட்டது அந்த ஊழியக்காரர் தான். அதே இன்னைக்கும் நான் உனக்கு பிரதரை தான் நிற்கிறேன். என்னை யாரும் பிரதர்னு கூட மாட்டாங்க. அவனே இவனை வேலை வெட்டி இல்லாதவனை, டே தண்ட சோறு, டே அவனை, டே குடிகார பையா, டே எச்ச சோறு, டே துண்டு பீடி அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஐயா பார்த்து, பிரதர் நல்லா இருக்கீங்களா? நான் எங்க நல்லா இருக்கிறேன். உடனே அவர் காலை பிடிச்ச, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா சாவர நேரில் தாங்க மன்னிப்பு கேட்டேன், சாவர நேரில் மன்னிப்பு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஏன்பா பெரிய வார்த்தைலாம், ஏசாமி உன்னை மன்னிச்சிட்டாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உனக்காக ஏசப்பா உயிரோடு இருக்கிற சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு சத்தியம் சொன்னாங்க. அன்னைக்கு நான் கை தூக்கினேன், ஆண்டவரே உனக்கு நான் என்ன செய்யணும்? காதல பேசுறாரு ஐயா, மகனே உனக்காக உயிர், நீ எனக்காக என்ன கொடுப்பனாரு? எங்க சம்சார ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. சீதா காதுல யாரோ பேசுறாங்க, என் பொண்டாட்டில காட்டேரி கூட பேசுவோம், கண்ணை மூடி தூங்குட்டான். ஹாஸ்பிட்டல்ல காட்டேரி கூட பேசுவோம், கண்ணை மூடி தூங்கணும். ஏன்னா ரத்த வாசனைக்கு காட்டேரி சுத்தி நிற்கும், கண்ணை மூடின திரும்ப ஒரு 10 செகண்ட். மகனே உனக்காக ஜீவனை தந்த, நீ எனக்காக என்ன செய்த? சீதா திரும்ப இந்த காதல பேசுறாங்க, நீ கண்ணை மூடு. கண்ணை மூடி 3ஆவது வாட்டி பாக்குற, என் ராஜா எனக்கு தரிசனமாகி சிலுவையை காட்டுறாரு. சிலுவை காட்டு, மகனே உனக்காக இந்த சிலுவையில ஜீவனை தந்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன்,
உனக்காக இன்றைக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நான் அன்னைக்கு கையை தூக்கணும்தான், இன்னைக்கு எல்லா ஸ்டேஜிலையும் கையை தூக்கி இயேசு தான் மெய்யானவர் சொல்றேன். மதம் அறியல. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் நான். எங்க அப்பா பேர் அபு பக்கர், என் தாத்தா பேர் அப்துல் சமத், என் பேர் ரகுமான். ஒரு இஸ்லாமிய ரத்தத்துக்கு பிறந்தவன். இன்னைக்கு கிறிஸ்துவோட ரத்தம் என் பாவங்கள் கழுவப்பட்டபடினால கிறிஸ்துவே என் சாவு எனக்கு ஆதாயம். இப்போ மரிச்சாலும் ராஜா 108 ஏத்திடுவாரு. கை தட்டு. இப்போ நான் மரிச்சாலும் ராஜா 108 ஏத்துவார். ஏன்னா எனக்கு கேரண்டி கிடையாது. ஆனா நான் சொல்ற இயேசு கேரண்டியானவர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாக சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் உனக்காக பிறந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்த ஐயாவுக்கும் திருச்சபை மக்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் சுவிசேஷன் டாக்டர் ராபர்ட் டி மைனர் காலேஜ். நான் என்ன செய்தேன் ராஜா அன்னைக்கு கேட்டல, நான் என்ன செய்ய, என் மேல் அன்பு வைத்தீ, உன் மகனாக நான் இருக்க தகுதியோ இல்லை. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல் அன்பு வைத்தீ, நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல் அன்பு வைத்தீ, உன் மகனாக நான் இருக்க தகுதியும் இல்லை. உன் மகனாக நான் இருக்க தகுதியும் இல்லை. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தீ, என் மேல அன்பு வைத்தீ. வாட்ஸ் 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 ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் மாதிரி வாட்ஸ் உமக்கு உங்கள் ஆத்திரமா எங்களை ஏற்றுக்கொள்ளோ. உமக்கு உகந்த ஆத்திரமா என்னை ஏற்றுக்கொள்ளும். உம் கிருபை எனக்கு தந்தி, உம் கிருபை எனக்கு தந்தி, நாளோறும் உம்மை துதித்திடுவே, நாளோறும் உம்மை துதித்திடுவே. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தீ, என் மேல அன்பு வைத்தீ, என் மேல அன்பு வைத்தீ. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பையன் சாப்பிடவே மாட்டான். நான் முடிக்கிறேன், சாப்பிடவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றானோ பழம் தான் சாப்பிடுவான். அந்த பையன் பழம் தான் சாப்பிடுவான். எல்லா பழம் சாப்பிடுவான். அப்புறம் டாக்டர் சொன்னாரு, நான் மாத்திரை தரேன், அதை கொடுங்க, இனிமேல் குழந்தை சோறு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாரு. பையன் அம்மா வந்தாங்க, டேய் மாத்திரை போடுறா, வானா, டேய் மாத்திரை போடுறா, எனக்கு வானா, நான் பையன் தான் சாப்பிடுவேன். என்ன பையன்டா ஒண்ணா, வாய பையன் ஒண்ணுங்கிறான். என்ன பையன், வாய பையன். அவன் வீட்டுக்காரர் வந்தாரு, ஏண்டி கோயிலுக்கு சோறு போட்டியா? அவன் சோறு தின்ன மாட்டேன்டா, வாய பையன் தான் கேட்கறான். என்னடா சோறு தின? எனக்கு சோறு வேணா, வாய பையன் தான் ஓடணும். அப்பா மாத்திரையும் போட்டுக்க மாட்டேன். அப்பா என்ன பண்ணாரு, ஞானம் உள்ளவரு, வாழைப்பழத்தை வாங்கி ஓட்டை பண்ணி 3 மாத்திரையை உள்ள வச்சு பையனுக்கு வாய பழத்தை குத்துட்டாரு. வாழைப்பழத்தை சாப்பிட்டான். கேட்டார், என்னடா பழம் கலந்த? சொன்னா, நீனா வாழைப்பையன் தித்திப்பா இருந்தது, கொட்டையை மட்டும் துப்பிட்டுட்டான். வாழைப்பையும் தித்திப்பா இருந்தது, கொட்டையை துப்பிட்டேன். நீ அது மாதிரி
இயேசு நல்லவன்னு கேட்டுட்டு வசனத்தை காதல விட்டுட்டு போயிட போற சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்த ராஜா நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் சுவிசேஷத்தின் டாக்டர் ராபர்ட். மீட்டிங் முடிஞ்சிச்சு. கை தட்டு கை தட்டு கை தட்டு. இப்போது கர்த்தர்க்கென்று காணிக்கை கொடுக்கும் போது அல்லேலூயா பாட்டுக்காரங்க அந்த பாட்டை பாடி நீங்க மனப்பூர்வமா பாருங்க, விசனமா இல்லை, கட்டாயமா இல்லை, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்க கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. சீக்கிரம் இந்த வருஷத்துல ராஜாக்கு அங்க இடம் பத்தல, அங்க மேல ஒரு ஷீட் போடணும்னு இருக்கிறாங்க. அந்த பாரு, அந்த ஊழியத்தை தாங்கிறது கூட ஒரு தவம். ஒரு ஊழியக்கார தாங்கிறதும் சரி. ஒரு சபைக்கு அன்னைக்கு ஒரு அம்மா பேன் வாங்கி கொடுத்துச்சு பாஸ்டர். சபைக்கு ராஜா பேன் வாங்கி கொடுத்துச்சு. பேன் வாங்கி கொடுத்த லூசு பேரை எழுதி கொடுத்துச்சு. பேனை வாங்கி கொடுத்த லூசு பேரை எழுதிச்சு. சுவிட்ச் போட்டாங்க பாரு, குப்பம்மா 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 குப்பம்மா. ஆனா குப்பம்மா பேரே தெரியல. அதுக்கப்புறம் சுவிட்சை ஆஃப் பண்ணோன்னு குப்பம்மா 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 நில்லம்மா அப்படி அப்புறம் தான் நின்றுச்சு. அப்புறம் தான் குப்பம்மா பேன் வாங்கி காணிக்கை. அதனால ஒரு சபைக்கு ஒரு ஷீட் போடுவதற்கு யாரெல்லாம் நீங்க உதவி செய்யறியோ அது தவன்னு சொல்லி இந்த அல்லேலூயா பாட்டுக்காரங்க இயேசுவின் சொந்தக்காரங்க பாடி நான் முடிக்க போகிறேன். உங்களுக்காக கடைசியாக செபிக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயம் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க யாரெல்லாம் நம்பி வந்திருக்கிறீோ உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். அருமையான தங்கச்சி, இந்த வருஷமாவது இயேசுவுக்கு உன் மனசு கொடுங்க. நீ புதுக்கோட்டையில் இருந்தாலும் சரி, நீ கண்ணங்கோட்டையில் இருந்தாலும் சரி, ராஜகோட்டையில் இருந்தாலும் சரி, இந்த சென்னையில் உங்களை வாழ வச்ச ஊர் இது. இந்த சென்னை முன்ன வாழ வச்ச ஊரில் இந்த இயேசுக்காக நீங்கள் வாழுங்க. இதோ தம்பி ராஜாவுடைய சபையில் சும்மா ஞாயிற்றுக்கிழமை போய் அப்படி உட்காரு. நீ கைட்டு செய்கிற வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் பையனை பார்த்து பேசிட்டு, அம்மா எப்படி நல்லா இருக்கிறாங்க, நான் கூட வெயிட் பண்ணேன், நீ வரல, சரி நான் கிளம்பிட்டேன். அப்போ யோசனை பண்ணேன், ராஜா மீட்டிங்கில் கண்டிப்பாக நீ வருவ அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால இந்த வருஷமாக இந்த இயேசப்பா சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போ. உன் குடும்பம் நல்லா இருக்கும், தம்பி நல்லா இருப்பாரு, பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் சந்ததியே நல்லா இருக்கும். எல்லா பிள்ளைங்களையும் கேட்டுன்னு சொல்லுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பா சொல்லி கர்த்தருக்கு நீங்க மனப்பூர்வமான காணிக்கை தரங்க. இந்த காணிக்கை வந்து ராஜாக்கு கிடையாது, ராஜாவுடைய திருச்சபைக்கு கட்டுவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு அன்பின் காணிக்கை. அல்லேலூயா. வசனமா இல்லை, நீங்க எந்த அளவுக்கு நீங்க அழுக்கிறியோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு செய்வார் சொல்லி அருமையான ஐயா சோதரன் ராஜா ஐயாக்கும் நம்முடைய பிஷப் ஐயா எந்தி ஜோசப்புக்கு நன்றி சொல்லி அவரோடு வந்து பணியாற்றுகிற எல்லா தேவ ஊழியருக்கு நன்றி சொல்லி விசேஷமாக குழந்தைங்க அருமையா செம்ம டான்சிங் மூளைக்கு ஆடினீங்க பாரு. அல்லேலூயா. ஒன்று கிக்கி கிக்கு ஒன்று பிக்கு. அல்லேலூயா. எந்த டீச்சரை பார்த்து எந்த குழந்தைங்க ஆட்சினே எனக்கே தெரியல, கேமரா பார்த்தா தான் தெரியும். அதனால அது இல்லாத நல்ல வீடியோ கவரேஜ் பண்ண அன்பு பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஓகே, இமெயில் நீ வந்து டைம் 1 2 3 4 சொந்தக்காரங்க ராஜாவுக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, சாலமோன் இங்க வந்து நில்லுங்க, என் கூட சேர்ந்து பாடுங்க. நீங்க சாலமோனே கூட சேர்ந்து பாடுங்க. 1 2 3 4 அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் இயேசுவுக்கு சொந்தக்காரங்க.
எங்களுக்கு ரொம்ப பெருமை. சொந்தக்காரங்க எங்களுக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா நீங்க வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க, அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. மாளிகை மாடுகளை கேட்கவில்லைங்க, ஒன்றும் பொருளும் தேவையில்லைங்க. மளிகை மாடுங்களை கேட்கவில்லைங்க, ஒன்றும் இல்லையோ கேட்கவில்லைங்க. இது போன இதயத்தையே கேட்கிறாருங்க, உனக்கு இதயத்தையே கேட்கிறாருங்க. உள்ளத்திலே இயேசு வாழத் தொடங்கினாருங்க. உள்ளத்துல இயேசு வாழ துடிக்கிறாருங்க. அம்மா வந்து பாருங்க, இல்ல கொஞ்சம் கேளுங்க, அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, பிஷப்புக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க பிஷப்புக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க ராஜாக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா நீங்க வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, நீங்க கையை தட்டுங்க, நீங்க பாட்டை கேளுங்க, நீங்க கையை தட்டுங்க, கொஞ்சம் பாட்டை கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அழாதே அட்டை எல்லாம் அட வந்தேங்க, அழாத பாட்டு எல்லாம் பாட வந்தேங்க. ஆட்டமெல்லாம் ஆட வந்தேங்க, படாத பாட்டு எல்லாம் பாடி வந்தேங்க. படாத தெய்வம் எல்லாம் தேடி போனேங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கேளுங்க, வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. இதயத்தையே கேட்கிறாருங்க. உள்ளத்திலேயே சிரிப்போ பிறந்து விட்டாருங்க, உள்ளத்திலேயே சிரிப்போ பிறந்து விட்டாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க, 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 இது கொஞ்சம் கேளுங்க.